Good evening, madam. பேசுறதுக்கு கிளியரா கேக்குது இல்லையா? விளங்குது. ஸோ இன்னைக்கு நாங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து we can start with the previous revision. நாங்க கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கு முதல்ல ஏதாவது லாஸ்ட் கிளாஸ் படிச்சதுல டவுட்ஸ் இருக்குதா? ஏதாவது சோஃபா நீங்க பாத்துருக்கீங்களா? அண்ட் வாணி இருக்கிறீங்க, பாத்துருக்கீங்களா? சோஃபா ஏதாவது பாத்துருக்கீங்களா? கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எதுவும் பாத்துருக்கீங்களா? ஏதாவது டவுட்ஸ் சோஃபா இருந்தா அதை கேட்டுக்கொண்டு அடுத்ததுக்கு போலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளாஸா இருக்கலாம், இல்லாட்டி டோட்டல் லாஸ்ட் இதா இருக்கலாம். எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? அண்ட் தேங்க்யூ. என்னோட ஹோம்ஒர்க் பார்த்தது. எனிதிங் எல்ஸ்? ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து இன்னைக்கு நாங்க ரிவிஷன், ஒரு ஃபுல் ஸ்பீட் ரிவிஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். தட் வி கேன் டூ. அப்படி இல்லாத பட்சத்துல வி கேன் டூ கப்புள் ஆஃப் பேப்பர்ஸ். அதுக்கப்புறமா இன் பிட்வீன் ரிவிஷன் எடுத்துட்டு மறுபடியும் பேப்பர் கிளாஸுக்கு கன்சிடரேட் பண்ணலாம். ஓகே. ஸோ வாட் யூ ப்ரிஃபர்? நாங்க என்ன பொறுத்த வரைக்கும் வி கேன் டூ த ரிவிஷன் ஃபர்ஸ்ட், தென் அப்படியே கடைசியா அதோட சேர்த்து எதுவும் கொஸ்டின்ஸ் வந்தா பார்த்து கொண்டு போயிட்டு பிறகு பேப்பர் கிளாஸுக்கு போகலாம். தட் வுட் பி ஐடியல். என்ன சொல்றீங்க? ஷால் வி டூ தட்? ஒரேடியா பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு கடைசி ரிவிஷனுக்கு போமா? What is think of revision start பண்ணிட்டு paper class? Okay. And you are okay with that as well? ஓகே, சூப்பர். ஸோ நான் ஒரு கொஞ்சம் சூப்பர்சானிக் ஸ்பீட்ல போறோம். இவ்வளவு நாளும் நீங்க பார்த்ததுல சாராம்சம் அண்ட் நடுவில் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கப்பட்டாலோ இல்லை நீங்க பேப்பர்ஸ்ல ரிவைஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்தாலோ நீங்க என்ன ஸ்டாப் பண்ணி கேட்கலாம். ஸோ அதை வச்சுக்கொண்டு நாங்க பேரலா அதுக்குரிய கொஸ்டின்ஸ் வந்தா பார்த்துக்கொண்டு போகலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? ரைட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ரிவிஷன். நாங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து பேங்க் அப்படின்ற டெஃபினிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நாங்க. சரிதானே? பேங்க் சொன்னா என்ன டெஃபினிஷன்? டேர்ம் பேங்க் வந்து இத்தாலியில ஒரு முக்கிய பழமையான வங்கி. பேங்கா மாண்டடி பாசிடிசியானா என்ற பேங்க் வங்கி. டேர்ம் வந்து மெயின்ல வந்தது வந்து பெஞ்ச் ஆர் டேபிள்ல இருந்து வந்துச்சு. பழமையான பேங்க் வங்கியாக கருதப்படுறது வந்து பேங்கா மாண்டடி பாசிடிசியானா. இத்தாலியில் ஆப்ரேட் பண்ணப்பட்ட பேங்க். 1472 ஆண்டுல இருந்து ஆப்ரேட் பண்ணப்பட்ட பேங்க் என்று அது பெயர் பெற்று விளங்கி இருக்கிறது. இந்த வங்கி தொழிலுக்கு நாங்க ஒரு அறிமுகம் பார்த்துனாங்க. இந்த வங்கி தொழில் வந்து வாடிக்கையாளர் நம்பிக்கையிலையும் அவர்கள் வச்சிருக்கும் பெருமளவில் தன்னம்பிக்கையில தங்கியிருக்கு. கஸ்டமர் ட்ரஸ்ட் அண்ட் கான்பிடன்ஸ். இந்த கஸ்டமர் ட்ரஸ்ட் அண்ட் கான்பிடன்ஸ் என்ற பார்ட் இல்லாம போகும்போது அடித்தளமான இந்த வங்கி வர்த்தகமே ஆட்டம் காண்ற நிலவையில் வந்திருக்கிறோம். நாங்க பார்த்திருக்கிறோம். அதோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்திருக்கிறோம். 2-3 பேங்க்ஸ்க்கு முன்னால ஒரு அந்த ட்ரஸ்டும் கான்பிடன்ஸும் இல்லாத பொழுது டிபாசிட்டர்ஸ் படையெடுத்தா அந்த டிபாசிட் ஒரு நாள்ல அத்தனை இதையும் காலி ஆகும் போது ஒரு கட்டத்துல அந்த வங்கி மூடப்பட நிலைமை கூட வரலாம், அன்எக்ஸ்பெக்டடா நடக்கும் போது. அப்ப அந்த அளவுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் இந்த ட்ரஸ்ட் அண்ட் கான்பிடன்ஸ் என்ற டாபிக். நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வாடிக்கையாளர்களின் இடர்வு நேர்வு எடுக்கிற தன்மை, அதாவது ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி கேட்பத்தான் இந்த ப்ரொடக்ட்ஸும் அமைஞ்சிருக்குது. நிறைய நிறுவனங்களும் என்ன மாதிரி அந்த ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டியை வச்சுதான் இந்த வர்த்தகம் வாடிக்கையாளர் வர்த்தகம் இயங்கி கொண்டு வருது. அப்ப இந்த ஹோல் ப்ராசஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஓவர் த கவுண்டர் ப்ரொடக்ட்ஸ் என்ன மாதிரி, ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி என்ன மாதிரி, அந்த ப்ரொடக்ட்ஸை எப்படி மார்க்கெட் பண்றது, அந்த மார்க்கெட் பண்ணும்போது மார்க்கெட் பண்ற சேவையாளர்களுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மனித வள பணியாளர் முகாமைத்துவம் பற்றி, அதுக்கு பிறகு சேவை பண்ணும்போது கஸ்டமர்ஸ் பக்கம் இருக்கிற கஸ்டமருடைய பாதுகாப்பு பற்றி, கஸ்டமர் ப்ரொடெக்ஷன் பற்றி, இந்த 5 மெயின் டாபிக்ஸ் தான் இந்த ஹோல் ப்ரோக்ராம் வந்து கவர் ஆகுது. சரியா? அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம்ல வந்து நீங்க பாப்பீங்க வந்து பார்த்திருக்கிறீங்க ஆல்ரெடி, மிஸ் செல்லிங், ஒரு தவறான நிதிய சாதனங்களை விற்பனை செய்வது தடுப்பது எப்படி, அதை வாடிக்கையாளர் என்னென்று அறிந்து கொள்வது என்றதை பொறுத்தும் அதையும் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்குரிய டிப்ஸ் அதை பற்றியும் நாங்க பார்த்துனாங்க.
மற்றது இந்த பொருள் மெயின் டாபிக் 5 டாபிக்ஸ் நிதியியல் வாடிக்கையாளரோட வகைகளை பத்தி பார்த்துனாங்க. அது சேவைகளை திறம்பட வழங்குவதில் மனிதவள முகாமைத்துவத்தின் அப்ளிகேஷன் பங்களிப்பு என்னன்னு பார்த்துனாங்க. வாடிக்கையாளர் பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் நடைமுறைகளை பத்தி பார்த்துனாங்க. ஸோ இந்த 5 டாபிக்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். இப்போ எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஆல்ரெடி எந்த முறையான எக்ஸாம் முடிஞ்சு 2020 நடக்கல, எக்ஸாம் 2021 நடந்தது. ஸோ அந்த பேப்பரும் இப்போ அவுட் ஆயிருக்கும். ஸோ நீங்க உங்களோட நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து மோஸ்ட் ப்ராபப்லி அந்த பேப்பரும் எடுத்துருவான். அப்ப நீங்க உங்களோட கோஆர்டினேட்டர் கண்டாக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் பேப்பர் வரும். ஸோ ஒரே நேரத்துல நாங்க 2 பேரும் அதை பார்த்து செய்யக்கூடியலாம். அண்ட் பவானி, நீங்க ஆல்ரெடி பேப்பர்ஸ் எடுத்துட்டீங்களா? இதான் எடுக்க போறீங்களா? ஹாய் ரஷ்மினா, பேப்பர்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டீங்களா? இனிதான் எடுக்க போறீங்களா? இனிதான் எடுக்க வேணும் மேடம். நாங்க கோஆர்டினேட்டரோட கான்டாக்ட் பண்ண அவை அனுப்பக்கூடியது இருக்கா? பாசிபிலிட்டி இருக்கா? இல்ல நாங்க இருக்கு எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் கோஆர்டினேட்டரோட கதைச்சேன். ஸோ அவர் சொன்ன தரலாம்னு சொல்லி நீங்க ஒருக்கா அவரோட கான்டாக்ட் பண்ணுவோம். எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா செய்யும் போதும் நானும் ஷேர் பண்ணுவேன். உங்க ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த என்ன சொல்றது பேப்பர்ஸை காட்டிதான் செய்வேன். ஸோ என்னிடையே மோஸ்ட் ஆஃப் த பேப்பர்ஸ் இருக்குது. 1-2 பேப்பர்ஸ் சாஃப்ட் காப்பியில இல்ல. ஸோ ஐ ஹேவ் டு ஆஸ்க் ஃப்ரம் தெம். மிச்ச பேப்பர் அப்படியே ஃபுல் பேப்பர்ஸும் என்னோட பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்குது. ஸோ நீங்க சாஃப்ட் காப்பி கேட்கலாம். ஐ திங்க் அவை அனுப்புவினா ஒருக்கா உங்களோட கோஆர்டினேட்டர் ஐ திங்க் கவிந்திர இல்லாட்டி கவிந்திர தான் உங்களோட கோஆர்டினேட்டர். ஸோ அவரோட பேசுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல அரேஞ்ச் பண்ணி தருவேன். மிஸ்டர் கவிந்திர கான்டாக்ட் நம்பர் இருக்கா மேடம் உங்கள்ட்ட? கவிந்திர எஸ், கொஞ்சம் ஜெனரல் லைன்ல போய்தான் எடுக்க வேணுமான்னு நினைக்கிறேன். அவரோட கான்டாக்ட் நம்பர் கைவசம் இல்ல. ஜஸ்ட் மிஸ்டர் கவிந்திரன்னு கேளுங்க. ஓ மிஸ்டர் மேனகா, கவிந்திர ஓ மேனகா. சரிதானே? அப்ப தென் நீங்க அவருடைய டீடைல்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க உங்களுக்கு ஒன்று அப்லோட் பண்ணுவீங்க, இல்லாட்டி இண்டிவிஜுவலா அனுப்புவீங்க. ஸோ தட் தே வில் டு. ஓகேவா? ரஷ்மினா, பேப்பர்ஸ் எடுத்துனீங்களா? இனிதானா? Not yet. Okay, good. So, we'll continue with the revision. Types of clients. நிதியியல் வாடிக்கையாளர் வகைகளை பற்றி நாங்க பார்த்துனாங்க. அந்த மெயின் வகைகள் வந்து depositors, borrowers, investors, and payment services clients. Depositors, borrowers, investors, payment services client. வைப்பாளர், கடன் வாங்குபவர்கள், முதலீட்டாளர், கொடுப்பனவு சேவை வாடிக்கையாளர். இவற்றை எல்லா இவர்களிடையும் இவர்களுடைய டைப் வந்து எப்படி வந்து அடங்குதுன்னு சொன்னா இடர்வு நேர்வு, ரிஸ்க் அவர்ஸ், ரிஸ்க் லவ்விங், இடர்வு நேர்வு தவிர்ப்பு, இடர்வு நேர்வு விருப்பம் என்றதை பொறுத்துத்தான் இவர்களுடைய ஆர்வங்களை பொறுத்தும் டைப்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து வகைப்படுத்தப்படும். இப்ப டிபாசிட்டர்ஸ் என்று சொல்றது ரொம்ப சிம்பிளான டிரெக்டான ஆன்சர். ஒரு பணம் அல்லது பணத்துக்கு சமமான ஒரு பொருளை வங்கியில் அல்லது ஏனைய நிறுவனங்களில் வைக்கும் போது அவை டிபாசிட்டர்ஸ் என்று டிபாசிட் என்று சொல்லப்படுவது. வைப்பவர்கள் டிபாசிட்டர்ஸ் என்று சொல்லப்படுறாங்க. வங்கிகள் வந்து நிறைய காரியத்தை செய்தாலும் மெயின் ரோல் வந்து டிபாசிட் மொபிலைசேஷன். அதாவது ஒரு நிதி பிரைமரி ரோல் வந்து பணம் உள்ளவர்களிடமிருந்து வைப்பு தொகையை பெற்று பணம் இல்லாதவர்களுக்கு எடுத்துக் கொடுப்பது. பேசிக்கலி புரோக்கரிங், ஏஜென்சி தொழில் தான் வங்கி செய்யுது. பணம் இல்லாதாக்கிட்ட இருந்து பணம் இருக்கிறாக்கிட்ட இருந்து பணத்தை எடுத்து பணம் இல்லாதாக்களும் கொடுக்கும். ஸோ அந்த டிபாசிட் மொபிலைசேஷனை தான் மோஸ்ட்லி செய்யுது. அதுதான் பிரைமரி ரோலும் ஆகும். அப்ப வாடிக்கையாளர் வந்து தமது பணத்தினை வைப்பிடும் போது தங்கள் வைப்பு பாதுகாப்பாக இருப்பதுடன் நிதியியல் நிறுவனத்தில் வைப்பு செய்யப்படும் காலத்துக்கேற்க வட்டியும் வர வேணும் என்று எதிர்பார்ப்பாங்க. யூஸ்வலி அப்படித்தான் எதிர்பார்க்கிறது. சோ அது தவிர்த்து அதுதான் பேசிக். ஒவ்வொருத்தரும் போட்ட முதல் திரும்பி வர வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்ப அந்த போட்ட முதல் திரும்பி வருதா இல்லையானதை பொறுத்து எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும், அதுக்கு கூட வருமானத்தை எதிர்பார்க்கிறதா குறைய வருமானத்தை எதிர்பார்க்கிறதா என்றது அந்த இதை பொறுத்து தான் அது தேவைக்கேற்ப வைப்பாளர்கள் பணம் எதிர்பார்க்கப்படும். அந்த இவ்வளவு ஃபாஸ்டா இது வரப்போகுது, இவ்வளவு ஸ்லோவா அந்த பணம் திரும்பி வரப்போகுது, ஆன் டிமாண்டா இல்ல ஒரு காலத்துக்கு பிறகு வருதா என்றது எல்லாத்தையும் பொறுத்து இந்த டிபாசிட்டர்ஸ்
அண்ட் டிபாசிட் கடன் ரெண்டுமே வகைப்படுத்தப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், இப்போ சேவிங்ஸ் டிபாசிட்னு சொன்னா ஒரு விளிம்பு நேரத்தில் எடுத்துடலாம். அதே மாதிரி தான் கரண்ட் அக்கௌண்ட்ல இருந்தா கூட அதுவும் அதே மாதிரி தான். நீங்க எனி கிவன் டைம் இன்ட்ரெஸ்டும் பே பண்ற இல்ல கரண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் விளிம்பு நேரத்தை செக்கை போட்டு எடுத்துடலாம். அதே இது ஒரு ஃபிக்ஸ் டிபாசிட் அப்படின்னு வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா ஃபிக்ஸ் டிபாசிட்டை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட ஃபிக்ஸ் டேர்முக்கு அப்படியே இருக்கும். சோ as கால் டிபாசிட். அந்த டேர்ம் முடியறதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா பெனல்ட்டி விழும். ஸோ இதை பற்றின பேசிக் டீடைல்ஸ் நாங்க பார்த்துனாங்க. டிமாண்ட் டிபாசிட்ஸ், சேவிங்ஸ் டிபாசிட்ஸ், டேர்ம் டிபாசிட்ஸ், இந்த மூண்டையும் நாங்க பார்த்துனாங்க. என்னென்ன டைப்ஸ்ல இந்த மூன்று மடங்குதுன்றதையும் பார்த்துனாங்க. பாஸ்புக்ஸ் இருக்கிறத பார்த்துனாங்க. டேர்ம் டிபாசிட் வகைகள் பார்த்துனாங்க. மற்றது இந்த டேர்ம் டிபாசிட் இது எல்லாத்தையும் இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் இந்த கொரோனா டைம்ஸ் பிசிக்கலா போய் ஒன்றும் செய்ய முடியாது. இதே முதல் சொன்னாங்க ஸ்பெசிபிக்கல் நவீன வைப்பு முறைகள். இப்ப நான் கன்வென்ஷனலா ஒரு பிரான்ச்சுக்கு போய் காசு வைக்கிறது மாதிரி நவீன வைப்பு என்ன செய்யலாம்? சிஆர்எம் மெஷின்ஸ், கேஷ் ரீசைக்கிள் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடிஎம் மெஷின் தான் அதுக்கு இன்னொரு பேர். முந்தின ஏடிஎம் மெஷின்ல வந்து நீங்க சாதாரணமா டிபாசிட் காசு எடுக்கிறது மட்டும்தான், இப்ப வைக்கிறதும் முடியும். அது இப்ப வைக்கிறது மட்டுமில்லாம பில் பேமெண்ட் பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணலாம், அப்படி நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கலாம். ஸோ அதுதான் சிஆர்எம், கேஷ் ரீசைக்கிள் மெஷின்ஸ் வந்துருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரானிக் பேங்கிங் செய்யலாம், இ பேங்கிங் ஆன்லைன்ல செய்யலாம், மொபைல் பேங்கிங் மொபைலை வச்சு கொண்டு செய்யலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய நவீன வைப்பு முறைகள் வளர்ந்துருக்கு. பிரான்ச்சஸ் ரிக்வயர்மெண்ட் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு கொண்டு வருது. ஸோ கொஸ்டின் எக்ஸாம் கொஸ்டினை பொறுத்தவரையிலும் இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின், ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாயிண்ட். மற்றது இன்னொரு தகவல் பார்த்துனாங்க. இப்போ அது கொஸ்டினாவே பார்த்துருவோம், அது ஈஸியா இருக்குமென்னு நினைக்கிறேன். லெட் மீ ஜஸ்ட் ஓபன் அப் ஒன் கொஸ்டின். இது வந்து 2019 கொஸ்டின். அதுல இந்த சம்பந்தப்பட்டது ஒன்று வருது. முதல்ல இதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நோட்ஸை போடலாம். 2019ல ஒரு கொஸ்டின் வருது. 1 minute. Sorry, 1 minute. March 2019. March 2019. One minute. Let me just take out the papers. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எம்சிக்யூஸ் பாருங்க. எம்சிக்யூஸ்லயே பேசிக் கொஸ்டின், முதலாவது கொஸ்டினே வரும் பாருங்க. இந்த முதலாவது கொஸ்டினை பாருங்க. பின்வருவனவற்றில் எது மூலதன நிதிகளை திரட்டவும் அவற்றை சொந்தமாக வைத்திருப்பவற்றிலிருந்து அவற்றை தேவையானவர்களுக்கு கைமாற்ற உதவும் நிதியில் இடையீட்டாளர், ஃபைனான்சியல் இன்டர்மீடியரி ஆவார். திருப்பி வாசிங்க. பின்வருவனவற்றில் எது மூலதன நிதிகளை திரட்டவும் அவற்றை தேவையானவர்களுக்கு கைமாற்ற உதவும் நிதியில் இடையீட்டாளர் ஆவார். குத்தகை நிதி, லீசிங் ஃபைனான்ஸ், ஆரம்ப முயற்சி மூலதனம், வெஞ்சர் கேபிட்டல், வணிக வங்கியாளர், மர்ச்சன்ட் பேங்கர், வாடகை கொள்வனவாளர். என்ன ஆன்சரா இருக்கும்? மூலதன நிதிகளை திரட்டவும் அவற்றை சொந்தமாக வைத்திருந்து தேவையான கைமாறு, டிபாசிட் மொபிலைசேஷன் ஃபார் எக்ஸாம்பிள். இதுல இந்த 4 ஆன்சர்ல எது மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சரா இருக்கும்? ஆனா, அவனா, ஈனா, ஈனா. நீங்க உங்களோட இதுல ஆன்சர் பண்ணலாம். மியூட் ஆன் பண்ணிட்டும் பேசலாம். சொல்லுங்க. வணிக வங்கியாளர். வணிக வங்கியாளர். ஓகே, எனி அதர் ஆன்சர்?
நல்லா பாருங்க, மூலதன நிதிகளை திரட்டவும். கிட்ட ஆன்சர்ஸ் கிட்ட இருக்கும், கவனமா வாசிக்கணும். என்ன வெரி இது நீங்க யோசிக்கணும், இந்த ஃபைனான்சியல் கிளான்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்க்க ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், பட் ட்ரிக்கி கொஸ்டின்ஸ். கேள்விகள்ல சின்ன ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. பார்க்க அப்பரண்டா இருந்தாலும் சில வார்த்தைகள்ல மாறுபடுவீங்க. திருப்பியும் வாசிங்க. எனிவன் எல்ஸ்? ரஷ்மினா ஆனம் மர்ச்சன்ட் பேங்க், ரஷ்மினா 2 போட்டிருக்கீங்க, ஒன்றுதான் சொல்லலாம். எக்ஸாம்ல இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இல்ல, ஒன் வேர்ட் ஆன்சர், அதுல ஒன்றுதான் நான் மார்க் பண்ணலாம். ரஷ்மினா வெஞ்சர் கேபிட்டலா மர்ச்சன்ட் பேங்க்ரா? செகண்ட் ஒன். ஏன் செகண்ட் ஒன் சொல்றீங்க? நீங்க தான் வித்தியாசமா சொல்றீங்க, ஏன்? ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் தான். ஏன்னு சொன்னா, சரி, மூலதன நிதிகளை திரட்டல். வணிக வங்கியாளர் வந்து மர்ச்சன்ட் பேங்க், பட் குத்த லீசிங் ஃபைனான்ஸ் உங்களுக்கு தெரியும், ஹையர் பர்ச்சேஸ் தெரியும், அது ரெண்டுமே இந்த கொஸ்டின்ல இருந்து அவுட். மர்ச்சன்ட் பேங்க்கும் வெஞ்சர் கேபிட்டலும் பார்க்கும்போது மர்ச்சன்ட் பேங்க் வந்து வணிக சம்பந்தப்பட்டது, அதாவது அவர் செய்ய போறது வந்து மோஸ்ட்லி என்ன சொல்றது, கமர்ஷியல் பேங்கிங் டிரான்சாக்ஷனா இருக்கலாம், அது சம்பந்தப்பட்ட அந்த வணிக வங்கி மர்ச்சன்ட் பேங்க், ஒரு அதை மேபி ஒரு என்ன சொல்றது, மர்ச்சன்ட் சம்பந்தப்பட்ட ஒரு கடை சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷனுக்கு செய்யறதா இருக்கலாம். இது மூலதன நிதிகளை திரட்டுதுன்னா வெஞ்சர் கேபிட்டல், ஆரம்ப முயற்சி மூலதனம் என்று சொல்றவர் டோட்டல் மூலதனம் கேபிட்டல்ஸ் எடுத்துக்கொண்டு அதை மற்றவங்களுக்கு கொடுப்பார். அந்த அர்த்த பாவத்துல இது வருது. சோ அதுக்கு ஆன்சர் வந்து வெஞ்சர் கேபிட்டல். ஓகேவா? சோ ஆன்சர் வந்து வெஞ்சர் கேபிட்டல். பவானி கிளியரா? ஓகே மேடம். என்னடா இப்ப நீங்க நாங்க இட்ஸ் வெரி சகஜம், நீங்க சொன்ன ஆன்சர் வந்து க்ளோஸ்ட் ஆன்சர். நாங்க வணிக வங்கியில நிற்கும் போது ஓகே அவர் தான் அதை எடுத்துக்கொண்டாங்களா மாத்துறதுன்னு யோசிப்போம். வணிகம் என்று சொன்னா அதுக்கு கார்பரேட் பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறது, அதை பத்தியும் சொல்றதா இருக்கலாம். ஸோ கடன் சம்பந்தப்பட்டதுகளையும் பற்றியும் மென்ஷன் பண்ணலாம். இங்க மூலதன ஃபண்ட்ஸ், கேபிட்டல் ஃபண்ட்ஸ் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ற வரும்போது ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் தான் அந்த ஃபண்ட்ஸ் எடுத்துக்கொண்டு மற்ற ஆக்களுக்கு பகிர்ந்தளிக்கிற வேலையை செய்வார். அந்த அர்த்தத்துல இது வரும். சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும், அதை நீங்க பார்க்கணும். அதுலயே 2 கொஸ்டின்ஸ் நாங்க பார்க்கலாம். இதுல இந்த பார்க்கலாம். ஓகே, இது 4வது கொஸ்டின். ஒரு வாடிக்கையாளர் வங்கியில் முதலீடு செய்யக்கூடிய உயர் திரவத்தன்மையுடைய பொறுப்பு சார் சாதனம் லயபிலிட்டி ப்ராடக்ட். சேமிப்பு கணக்கு, அழைப்பு வைப்பு, திரைசேரி உண்டியல், நிலையான வைப்பு. லயபிலிட்டி ப்ராடக்ட், ஒரு வாடிக்கையாளர் வங்கியில் முதலீடு செய்யக்கூடிய உயர் திரவத்தன்மையுடைய ஹை லிக்விடிட்டி உள்ள லயபிலிட்டி ப்ராடக்ட். சேமிப்பு கணக்கு, அழைப்பு வைப்பு, திரைசேரி உண்டியல், நிலையான வைப்பு. எதா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சேமிப்பு, அழைப்பு, திரைசேரி உண்டியல், நிலையான வைப்பு. இதுல கேட்ச் 2 கேட்ச் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸை வாசிக்கும் போது பார்க்கணும். இப்ப நாங்க ஒரு இது பார்த்தோம் இல்லையா, நான் ஏன் திருப்பி இதை சொல்றேன்டா, இப்ப நாங்க இது பார்த்தோம் இல்லையா, இப்ப கொஸ்டின் இந்த இதுல பார்க்கும்போது கேள்வி வைப்புகள், சேமிப்பு வைப்புகள், தவணை வைப்புகள். இப்ப நான் எக்ஸாக்ட்லி சொன்னது காரணம், டிமாண்ட் டெபாசிட் உடனடியா போட்டகையோட திரும்பி வரணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கு, நீங்க எடுக்கலாம். பட் டிமாண்டை விட டெக்னிக்கலி தவணை வைப்பு டேர்ம் டெபாசிட் ஒரு டைமுக்கு மேல இருக்கணும். இதுல ஹை லிக்விட் என்னன்றதுதான் டெக்னிக்கலி கேள்வி. அப்படி கொஸ்டினுக்கு வந்தீங்கன்னா சேமிப்பு கணக்கு, அழைப்பு வைப்பு, திரைசேரி உண்டியல், நிலையான வைப்பு. இப்ப சொல்லுங்க, இது ஆன்சர். ரஷ்மினா எப்படி சொல்லிக்கிறீங்க? அண்ட் பவானி? அசெட் அண்ட் லயபிலிட்டி. அசெட் என்று சொல்றது ஒரு கடன் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட், லயபிலிட்டி என்றது ஒரு டிபாசிட் ப்ராடக்ட். சரியா? இப்ப டிபாசிட் ப்ராடக்ட் பத்தி கதைக்கிறாங்க இங்க, அதுவும் ஹை லிக்விட் ப்ராடக்ட் பத்தி கதைக்கிறாங்க. அழைப்பு வைப்புன்னு சொல்றது கால் டிபாசிட். யூஸ்வலி 7 days கால் டிபாசிட் ஞாபகம் இருக்கு தானே? அந்த கால் டிபாசிட்னா மினிமம் 7 days வைக்கணும். சாரி, சொல்லுங்க பவானி. அண்ட் சேமிப்பு கணக்கு,
சேமிப்பு கணக்கு. அண்ட் ரஷ்மினா எஃப்டி சொல்லிட்டாங்க. அண்ட் உங்களோட ஆன்சர் என்ன? சேவிங்ஸ் அக்கௌண்ட். ரஷ்மினா ஆன்சர் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஏன்னு சொன்னா லிக்விடிட்டி மற்ற எல்லாம் சரி, பட் லிக்விடிட்டி அப்படின்ற கொஸ்டின் வரும்போது திரவத்தன்மை, அதிக திரவத்தன்மை, இதுல உள்ள கேஷ் வந்து உயர் திரவத்தன்மை. மற்ற எல்லாத்துலயுமே ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. ட்ரெஷரி யூனியனா இருக்கலாம், ட்ரெஷரி பில்லா இருக்கலாம், எஃப்டியா இருக்கலாம். ட்ரெஷரி இது வந்து கூட பெருசு. நிலையான வைப்பா இருக்கலாம். உண்டியல் வந்து மேக்ஸிமம் 1 year வரைக்கும் போகலாம். ஃபிக்ஸ் டிபாசிட் 1 month to 12 months வரைக்கும் போகலாம். அழைப்பு வைப்பு மினிமம் 7 days போகலாம். சேமிப்பு கணக்கு நாளைக்கு போகலாம், இன்றைக்கு காலை போட்டு இன்றைக்கு ஈவினிங் கூட எடுக்கலாம். அன்லெஸ் அதர்வைஸ் ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் இருந்தா தவிர. ஓகேவா? சரியாது? கிளியரா? சோ இப்படித்தான் வர கொஸ்டின்ஸ். சிம்பிள் கொஸ்டின் பட் டக்கன் ட்ரிக்கியா இருக்கு. ஓகேவா? ஓகே, பேக் டு ரிவிஷன். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இதுல டிமாண்ட் டிபாசிட்ஸ் பத்தி பார்த்தோம், சேவிங்ஸ் அக்கௌண்ட், டேர்ம் டிபாசிட்ஸ் பத்தி பார்த்தோம். இப்ப இதுல வந்து இன்னொரு கொஸ்டின் பார்த்தோம்னு சொன்னா இன்னொரு கொஸ்டின் நான் பார்த்தேன். அதுல இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். 1 minute. 1 minute. Let me see. ஓகே, இதுல ஒரு கொஸ்டின் இருக்குது. தற்போது இலங்கை வைப்பு காப்புறுதி மற்றும் திரவ நிலை துணை திட்டத்தின் கீழ் இலங்கையில் உள்ள வங்கியில் வைப்பை வைத்திருப்பவருக்கு செலுத்தக்கூடிய இழப்பீட்டு தொகை பின்வரும் தொகைக்கு எது வரையறுக்கப்பட்டுள்ளது? திருப்பி வாசிக்கிறேன். தற்போது இலங்கை வைப்பு காப்புறுதி ஸ்ரீலங்கா டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல திரவ நிலை துணை திட்டத்தின் கீழ் இலங்கையில் உள்ள ஒரு வங்கியில் வைப்பை வைத்திருப்பவருக்கு செலுத்தப்படக்கூடிய இழப்பீட்டு தொகை என்ன அமௌண்ட்? 3 lakhs, 6 lakhs, 3 லட்சம், 6 லட்சம், 5 லட்சம் மொத்த வைப்பு தொகையும். 3 லட்சம், 6 லட்சம், 5 லட்சம் மற்றும் மொத்த வைப்பு தொகையும் எதுவா இருக்கும்னு எதிர்பார்க்கும்? 600,000. Okay, 600,000. Bhavani 600,000. Anyone else? And 600. Rashmina 600,000. Very good. Yes. Answer அது. So நாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்த்த ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குரிய அதே கொஸ்டின் அப்படியே வந்து. ஓகேவா? ஸோ இட்ஸ் ஆக்சுவலி நான் இந்த பாயிண்ட் போட்டது வந்து ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக. பட் அப்பரண்ட்லி இது வந்து ஒரு ஜெனரல் நாலேஜ் மட்டுமில்ல, சிலபஸ்லயும் சொல்லியிருக்கு டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீமை பத்தி சொல்லி கொடுக்க சொல்லி. அதே மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ்லயும் வந்திருக்குது அபவுட் தி 600,000. ஸோ இதுலயும் தெரியுது உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் சம்பந்தப்பட்ட வாசிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ மேக்சிமம் இதே நேரத்துல இன்னொன்று நீங்க பார்க்கணும். If a bank, இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், if a bank or finance company license is cancelled by the Central Bank of Sri Lanka, ரீசன் முக்கியம். By any chance மத்திய வங்கியால் ரத்து செய்யப்பட்டால், இந்த இது எனக்கு வேற எதுவும் ரீசனுக்காக ரத்து செய்யப்பட்டா வேற ரீசன்ஸா இருக்கலாம். பட் ஒரு லைசன்ஸ் கேன்சலேஷன் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்காவில் நடந்தால் இந்த இழப்பீடு இதுக்கு ஆதரவு வந்து 6 lakhs வழங்க போகுது. ஓகேவா? சோ அது ஒரு கொஸ்டின். இனி அடுத்த செக்ஷன் பார்த்தோம்னா borrowers, கடன் வாங்குபவர்கள். ஒரு நபர் அல்லது நிறுவனம் பணம் திருப்பி செலுத்தப்படும் என்ற ஒப்பந்தத்துடன் மற்றொரு தரப்பிடமிருந்து வட்டிக்கு கடன் வாங்குகிறார். சரியா? வழக்கமா இந்த காசு இந்த நாள்ல இன்ன அமௌண்ட் அண்ட் ஃபுல்லா கேபிட்டலும் வட்டியும் அசலும் முதலும் அசலும் அப்படியே திருப்பி தரும் என்ற முதலும் வட்டியும் திருப்பி தருவோம் என்ற ஒரு அக்ரிமெண்ட்ல இந்த டைம் லைன்ல வாங்குறாங்கதான் இந்த கடன் பாரோவர்ஸ் வரும். இதுல கடன் வாங்குற டைப்ஸ் பார்த்தோம்னு சொன்னா ரீட்டைல் பாரோவர்ஸ், கார்பரேட் பாரோவர்ஸ். சில்லறை கடன் வாங்குவர், பெரு நிறுவன கம்பெனி கடன் வாங்குவர்கள் 2 வகையா பிரிக்கலாம். சில்லறை நாங்க நிக்கிற மாதிரி ஓபன் டாப் ஆஃப் த மைண்ட் இண்டிவிஜுவல் என்றது மட்டும் வராது. இதுல வந்து சில்லறை வர்த்தகங்கள் வரும், நுண்பாக மைக்ரோ எஸ்எம்இஸ், எம்எஸ்எம்இஸ், மீடியம் எஸ்எம்இஸ், சுய உதவி குழுக்கள், விவசாயிகள், விவசாய கடன் வாங்குறவர்கள், மற்றது வீடு, வாகனம், ஹவுசிங் லோன், வெஹிக்கிள் லோன், கிரெடிட் கார்ட்ஸ், இது எல்லாமே வந்து டிராக்டர் கடன், பயிர் கடன், இது எல்லாமே சில்லறை கடன் அப்படி என்ற ஒரு டெபினிஷன் வருது. ஸோ தவறா விளங்க வேணாம், சில்லறை கடனுக்கு இண்டிவிஜுவலுக்கு மட்டும் இல்லை, இந்த நான் சொன்ன கேட்டகரிக்குள்ளே மடங்குது. அதே மாதிரி கம்பெனி கடன் பார்த்தோம்னு சொன்னா பெரிய பெரிய கம்பெனி கடன், அனைத்து பொதுத்துறை வங்கிகள்,
முக்கியமா தனியார் துறை வங்கிகள், கார்ப்பரேட் கம்பெனிஸ், கமர்ஷியல் பேங்கிங், அந்த வணிக மர்ச்சன்ட் பேங்க்ஸ் அதில் செய்யறது. மற்றது குறுகிய கால நீண்ட கால உத்தரவாதம், நாணய கடிதம், விலைப்பட்டியங்கள், சிண்டிகேஷன் லோன்ஸ். சிண்டிகேஷன் லோன்ஸ் என்னன்னு தெரியுமா பவானி? சிண்டிகேஷன் லோன்ஸ் தெரியுமா? அண்ட் ஜெஃப்ரி, ரஷ்மினா, சிண்டிகேஷன் லோன்ஸ் என்ன தெரியுமா என்னன்னு? நான் இதை படிச்சதாங்க, இன்கேஸ் இல்லாத ஆட்களுக்காக சொல்லலாம். சிண்டிகேஷன் லோன்ஸ் அப்படின்னா என்ன? அதுவும் பெருநிறுவன கம்பெனி கடனுக்குலாம் எதுவும் வருது. சிண்டிகேஷன் லோன்ஸ் என்றால் என்ன? ஒரு கம்பெனி பெரிய அமௌண்ட்ல லோன் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டுல நிறைய பேங்கால சேர்ந்து அந்த லோனை ஒவ்வொரு பேங்க்கும் அவங்களால அவங்களுக்கு தகுதிக்கு ஏழுமான அளவு அமௌண்ட் கொடுத்து தான் அதைத்தான் சிண்டிகேஷன் லோன். வெரி குட், எஸ், கரெக்ட், that's the answer. ஒரு பெரிய வடுக்கல் வாங்கல் இருக்கும்போது ஏன் அந்த பேங்க்ஸ் ஏன் அப்படி செய்ததுக்கு காரணம் இருக்குது. ஒன்று ரிஸ்க தாங்களே பெரிய ஒரு பெரிய அமௌண்ட் எடுக்கும்போது இன்கேஸ் அந்த லோன் பேடா போச்சுன்னு சொன்னா, என்பிஎல்ல போச்சுன்னு சொன்னா அந்த அவ்வளவும் அவைக்கு ஒரு பெரிய லாஸா வரும். அப்ப அந்த ரிஸ்க் இன்னொரு பேங்கோட ஷேர் பண்றாங்க. அப்ப ஒவ்வொரு பேங்க்கும் அதை இவாலுவேட் பண்ணி எடுக்க முடிஞ்ச அளவுக்கு கொடுப்பாங்க. அது தவிர ஒவ்வொரு பேங்குக்கும் ஒரு இண்டிவிஜுவலா பெர் கஸ்டமர் லிமிட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க, ஒரு கஸ்டமருக்கு 10 பில்லியனுக்கு மேல 10 பில்லியனுக்கு மேல நாங்க கொடுக்க முடியாது. இவர் 15 பில்லியன் கேட்கிறார். அப்ப எங்களுக்கு கொடுக்க முடிஞ்சாலும், எங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தாலும் இன்டர்னல் பாலிசி பிரகாரம் 10 பில்லியனுக்கு மேலனா ரிஸ்க் கொடுக்க கூடாது. அப்ப அந்த 10 பில்லியன் நாங்க கொடுக்குறோம், மிச்சம் 5 பில்லியன் இன்னொரு பேங்க்ல இருந்து எடுத்துக்கொள்ளுங்க. அதையும் நாங்க கோஆர்டினேட் பண்ணி தரோம். எங்களுக்கும் அது ரிஸ்க் ஃப்ரீ. ஏன்னா பேமெண்ட்டும் நாங்க ரெகுலேட் பண்ணலாம். எங்களுக்கு பேமெண்ட் வராட்டி அடுத்த ஆளுக்கும் வராது. ஸோ 2 பேங்க் சேர்ந்து கஸ்டமரை ஏதாவது என்பிஎல் சிச்சுவேஷனை ப்ரெஷர் பண்ண சான்சஸ் கூட. அந்த ரீசனுக்காக தான் இந்த சிண்டிகேட்டிவ் லோன்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ அதுவும் ஒரு வகையான லோன்ஸ் தான். இப்ப அதுலயும் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, ஓகே, 5வது கொஸ்டினை பாருங்க. கம்பெனிகள், கார்ப்பரேட்ஸ் மூலதன செலவீட்டு முதலீடுகளுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கத்தக்க கடன் வழங்கும் சாதனம், லெண்டிங் ப்ராடக்ட் பின்வருவனவற்றில் எதாகும்? கார்ப்பரேட்ஸ் மூலதன செலவீட்டுகளுக்காக கிடைக்கத்தக்க கடன் வழங்கும் சாதனம் பின்வருவனவற்றில் எதாகும்? இறக்குமதி கடன், தவணை கடன், மேலதிக பற்று, வர்த்தக பத்திரம். படிச்சதுல ஒரு கேள்வி. இறக்குமதி கடன், தவணை கடன், மேலதிக பற்று, வர்த்தக பத்திரம். எதா இருக்குமா நினைக்கிறீங்க? சாரி, சொல்லுங்க. நம்பர் 5 கொஸ்டின் ஆன்சர் என்ன இருக்குமா நினைக்கிறீங்க? இறக்குமதி கடன், தவணை கடன், மேலதிக பற்று, வர்த்தக பத்திரம். எனிவன்? அண்ட் பவானி, ரஷ்மினா? சிம்பிள் கொஸ்டின், ரொம்ப யோசிக்க வேணாம். இறக்குமதி கடன் சொல்றது வந்து இம்போர்ட் லோன்ஸ். இப்ப தமிழ்ல உள்ள இதுல ஒரு சின்ன இஷ்யூ என்னன்னு சொன்னா, நீங்க பிராக்டிகலா சில வேளை இங்கிலீஷ்ல அந்த ப்ராடக்ட்ஸை வாசிச்சிருப்பீங்க, சரியா? அப்ப கொஸ்டின் டேரக்டா கேட்கும்போது சில வேளை இந்த மாதிரி பிராக்கெட்ஸ்ல போடுவாங்க, அப்ப அது ஈஸி பார்க்க. ஆனா இதுக்கு பிராக்கெட்ஸ் கொடுக்கலைங்க. இறக்குமதி கடன்டா இம்போர்ட் லோன், தவணை கடன்டா டேர்ம் லோன், மேலதிக பற்று என்றா ஓவர் டிராஃப்ட், வர்த்தக பத்திரம் கமர்ஷியல் பேப்பர்ஸ். இப்ப சொல்லுங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னா முதலீட்டு செலவு. ஃபார் எக்ஸாம்பிள் முதலீட்டு செலவா இருக்கலாம், ஒரு ஒரு ஃபேக்டரி போடுறதா இருக்கலாம், ஒரு மெஷின் வாங்குறதா இருக்கலாம். அப்படி செய்யும் போது பேங்க் ஒரு என்ன லெண்டிங் ப்ராடக்டா கொடுக்க போகுது? அதான் ஆன்சர். இம்போர்ட் லோன் கொடுக்குமா, தவணை கடனை கொடுக்குமா, மூலதன செலவுடா? இதுல கேட்ச் வந்து மூலதன செலவுடு, பட் அது கார்ப்பரேட்ஸ் லெண்டிங் ப்ராடக்ட். இந்த 3 தான் கேட்ச். இதுல எது ஆன்சர்? தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்க, பரவாயில்ல.
Term loans. Term loans. Anyone else? Anyone else? இறக்குமதி கடன். And okay, Rashmina? வர்த்தக பத்திரம் இல்ல, பவானி சொன்ன ஆன்சர் சரி. டேர்ம் லோன்ஸ். இப்ப இறக்குமதி கடன் நீங்க யோசிச்சிருப்பீங்க சில வேளை ஒரு பிசினஸ் செய்ய போறோம் அதுக்காக இம்போர்ட் லோன் யோசிக்கலாம். வர்த்தக பத்திரம், ரஷ்மினா ஏன் வர்த்தக பத்திரம் சொன்னீங்க? எப்படி யோசிச்சீங்க? நீங்க வித்தியாசமா யோசிச்சிருக்கலாம். சில வேளை சம்டைம்ஸ் யோசிக்கிறது ஆன்சரையும் கொடுக்கலாம். சொல்லுங்க, ஏன் நீங்க வர்த்தக பத்திரம் சொன்னீங்க? வர்த்தக பத்திரம் கமர்ஷியல் பேப்பர்ஸ், நாங்க கடன் வாங்குற மாதிரி. இது ஒரு இது பாத்தீங்கன்னு சொன்னா கம்பெனிகள் முதலீட்டு செலவுகளுக்கு கடன் வழங்கும் சாதனம். பேங்க் கடன் கொடுக்குது அப்படின்னு சொன்னா டேர்ம் லோன். இப்ப ஒரு 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 சொல்றது ஒரு ஷெட் போடுறதுக்கோ ஒரு பெரிய பெரிய ஒரு மெஷினரி வாங்குறதுக்கோ, மெஷினரியை இம்போர்ட் பண்ணும்போது இறக்குமதி செய்வதற்காக கொடுக்கறது இறக்குமதி கடன். பட் அந்த மெஷினரியை வாங்குறதுக்கே காசு இல்லை. அப்ப இறக்குமதி செய்து போட்டு இறக்குமதி கொடுக்கலாம். அது அப்புறம் என்னென்ன அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன ரீபே பண்ணுவாங்க. யூஸ்வலி இந்த கடத்துல நீங்க சொன்ன இறக்குமதி கடன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வரும். அவங்க எல்சி ஓபன் பண்ணுவாங்க, இம்போர்ட் லோன் கொடுத்து எல்சி ஓபன் பண்ணி பிரிட்ஜிங் ஃபெசிலிட்டி மாதிரி கொடுப்பாங்க, ஒரு ஷார்ட் டேர்ம் லோன். அதுக்கப்புறம் சரியா தண்ணி ஒரு லாங் டேர்ம் லோன் கொடுப்பாங்க. ஒரு மேபி 10 வருஷம் 7 வருஷம் 10 வருஷத்துக்கு அது எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி அவங்க பே பண்ற மாதிரி அந்த இம்போர்ட் லோன் எல்லாத்தையும் அப்படியே இம்போர்ட் லோனோ எல்சியோ அப்படி கன்வெர்ட் ஆகும் லாங் டேர்ம் லோனுக்கு. அதை வச்சுதான் கம்பெனி அவங்களோட ப்ரொடக்ஷன்ல போட்டு அதுல வர ப்ராஃபிட்ல இருந்து அந்த லோனை ரீபே பண்ணும். ஓகேவா? சோ இதுக்குரிய ஆன்சர் டேர்ம் லோன். டவுட்ஸ் எதுவும் இருக்கா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? அண்ட் ரஷ்மினா? யா. சோ as you see, இது ரொம்ப சிம்பிளா பார்த்ததுக்கு சின்ன சின்ன வார்த்தைகள்ல விளையாட சான்சஸ் இருக்கு. ஸோ ரொம்ப கவனமா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நாங்க அதையும் பார்த்தாச்சு. தென் ஸ்லைபோ ஐடபிள்யூபி எல்லாரும் பத்தி பார்த்தோம். அது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ we can close it up. அடுத்த கொஸ்டின், அடுத்த இது பார்த்தோம்னு சொன்னா இன்வெஸ்டர்ஸ் பத்தி பார்த்தோம். ஒரு முதலீட்டாளர் என்பவர் எந்த ஒரு நபர் அல்லது பிற நிறுவனம் நிதி வருவாயை பெறுவதற்கான எதிர்பார்ப்புடன் மூலதனத்தை செய்வதுதான் ஒரு முதலீட்டாளர். ஓகேவா? முதலீட்டாளர் வருவாய் விகிதத்தை சம்பாதிக்க வெவ்வேறு ஊதிய கருவிகளை நம்பி இருக்கின்றார்கள். அவற்றில் ஓய்வூதிய சேமிப்புகளை உருவாக்குதல், கல்லூரி கல்விக்கு நிதியளித்தல், காலப்போக்கில் கூடுதல் செல்வத்தை சேர்த்தல் போன்ற முக்கியமான நிதி நோக்கு உதாரணங்கள் அடங்கும். சரியா? நான் வாசிச்சு விடணும். இதுல முதலீட்டு பத்திரங்கள், பங்குகள், ஃபாரெக்ஸ், பரஸ்பர நிதிகள், ETF இது எல்லாமே ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு எல்லாம் வருது. ஓகே, அது முதலீட்டாளர், அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். கட்டண சேவை வாடிக்கையாளர், பேமெண்ட் சர்வீசஸ் கிளையன்ஸ் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க இன்வெஸ்டரும் இல்லாம இருக்கலாம், நீங்க ஒரு டிபாசிட்டர் இல்லாம இருக்கலாம், நீங்க ஒரு borrower கடனாளியும் இல்லாம இருக்கலாம். நீங்க நார்மலா பேங்க்குக்கு போறீங்கன்னு சொன்னா என்ன மாதிரி வேற என்ன டிரான்சாக்சன் செய்வீங்க? ஒரு பில் பே பண்ண போலாம், ஒரு சாதாரண டெபிட் கார்டுல இருந்து டெபிட் கார்டு டிரான்சாக்சன் செய்ய போலாம், நீங்க பெரிய லோன் எடுக்காம கிரெடிட் கார்டுல சின்னதா டிரான்சாக்சன் பண்ணலாம், ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்ல RTGS ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், செஃப்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நாங்க இதெல்லாம் படிச்சுனாங்க இல்லையா? சோ இந்த மாதிரி டிரான்சாக்சன் செய்யும் போது அந்த அந்த மாதிரி டிரான்சாக்சன் பேமெண்ட் சர்வீசஸ், அதான் பேமெண்ட் சர்வீசஸ் சொல்றது. இந்த கட்டண சேவை வாடிக்கை இது செய்யறதுக்கு ஒரு ஃபீ, பேமெண்ட் சர்வீசஸ் அந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்கு பேங்க் ஒரு சின்ன ஃபீ ஒன்று ஆரம்பிக்கும். அப்பதான் பேமெண்ட் சர்வீசஸ் கிளையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் இந்த கட்டண சேவை வாடிக்கையாளரோட அர்த்தம். இப்ப இந்த இவ எல்லாத்தையும் ரிஸ்க் அப்பிடைட்ல வகைப்படுத்தலாம். ரிஸ்க் லவிங், ரிஸ்க் அவர்ஸ் அப்படின்னு 2 இதுல வரையறுக்கலாம். ரிஸ்க் அவர்ஸ் என்று சொன்னா ஆபத்தினை பொதுவாக விரும்பாத முதலீட்டாளர், அறியப்படாத ஆபத்தை அறியப்படாத அவர் ரொம்ப பிடிக்காத, அவருக்கு ரிஸ்க்
பாரதியை பிடிக்காது. போட்ட முதல் திரும்பி வந்தா ஓகே, ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்தா ஐம் ஹாப்பி அப்படின்னு இருப்பேன். ரிஸ்க் லாப வருமானத்தை ஈட்டுவதற்காக முதலீடு செய்யும் போது அதிக ஆபத்துக்களை எடுக்க தயாரா இருப்பேன். ஓகே, அவர் அந்த ரிஸ்க்குக்காக எந்த லெவலுக்கும் போக ரெடி, அதிகமா ரிட்டர்னும் வரும். ரிஸ்க் எவ்வளவு இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்னும் வரும். ஸோ ரிஸ்க் இந்த 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 ரிஸ்க் அவர்ஸ் ரிஸ்க் லவிங்க பொறுத்து தான் நிறைய டிரான்சாக்ஷன்ஸும் நடக்குது. ஓகேவா? இப்ப கொஸ்டின்ஸும் அதுல இருக்குது. அதுக்குரிய கொஸ்டின் நான் இப்ப பாத்துக்கிட்டே போகலாம். அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் ஒன்று இருக்குது. வெயிட், லெட் மீ see. இதுக்கு ஒரு கொஸ்டின் சொல்றேன். One minute, let me open it up. அப்படியே 1 minute. ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே, இதுல ஒரு ஃபர்ஸ்ட் क्वेश्चनே பாப்போம். ரிஸ்க பத்தின क्वेश्चन வந்து சொல்லலாம். இதுல ஓவர் தி கவுண்டர் ப்ராடக்ட்ஸ், இது தமிழ்ல இல்ல, தமிழ்ல வாசிச்சு விடலாம்னு பார்க்கறதான் தேர்ட் இருக்கிறதுல தமிழ்ல ஒரு क्वेश्चन இருக்குது. ஓவர் தி கவுண்டர் ப்ராடக்ட்ஸ் ஆர் மோஸ்ட் சூட்டபிள் டு. ஓகேவா? மார்ச் 2016 தமிழ் இல்ல. 1 minute தமிழ் இல்ல, உங்களுக்கு இதுதான் இருக்கு. One minute. Okay. Over-the-counter products are most suitable to young customers, senior citizens, sophisticated customers, foreign investors. அதாவது கர்மபீடத்துக்கு மேலான சாதனங்கள் ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ் மிகவும் பொருத்தமானது யாருக்கு? இளைய வாடிக்கையாளர்களுக்கு, மூத்த குடிமக்களுக்கு, அதிநவீன வாடிக்கையாளர்களுக்கு, வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு. என்ன ரீசனா இருக்கு? ரிஸ்க பேஸ் பண்ணியும் கதை, ரிஸ்க பத்தியும் யோசிங்க, சிம்பிள் ப்ராடக்ட்ஸை பத்தியும் நான் கதைக்கிறேன். என்ன ஆன்சரா இருக்கு? ஒரு இளைய வாடிக்கையாளருக்கு, மூத்த குடிமக்களுக்கு, சொபிஸ்டிகேட் கஸ்டமர், ஃபாரின் இன்வெஸ்டர். ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ் என்று சொன்னா ரெடிமேட் ப்ராடக்ட்ஸ் யாருக்கு மோஸ்ட் சூட்டபிள்? இதுல number 1 young customers. Okay, anyone else? Bhavani, Rashmina, and number 1 young customers ன்னு சொல்லிருக்காங்க. Senior citizens. Okay, Bhavani answer senior citizens. Sorry, anyone else? Rashmina, senior citizen, young customer, அதிநவீன வாடிக்கையாளர்களா, foreign investor? சொல்லுங்க ரஷ்மினா. ஆன்சர் வந்து சீனியர் சிட்டிசன். ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்னு சொல்லும் போது ரிஸ்க் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே டெய்லர்மேட் பண்ணி ஈஸியா கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். கூட டிபாசிட்டர்ஸோ கஸ்டமர்ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் ஆட்கள் அவ்வளவு ரிஸ்கான ஒரு தோற்றத்துக்கு போக மாட்டாங்க. அவங்க சிம்பிளான ப்ராடக்ட்ஸ் ஓவர் த கவுண்டர், அவங்களுக்கு காம்ப்ளிகேட்டடான ஆன்லைன் பேங்கிங் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஸோ சிம்பிளான ப்ராடக்ட்ஸ், சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், ரெடிமேடா இருக்கிற என்ன ப்ராடக்டோ அதுக்கு தான் அவங்க போக ட்ரை பண்ணுவாங்க. அந்த அர்த்தத்துல தான் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்ற ஆன்சர் வந்து வேற. அதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதுவும் ரிஸ்க் சம்பந்தப்பட்ட கொஸ்டின். மோஸ்ட் அப்ரோப்ரியேட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் ஃபார் அ ரிஸ்க் அவர்ஸ் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர். ட்ரெஷரி பாண்ட்ஸ், ஷேர்ஸ், ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ். தமிழ்ல வாசிக்கிறேன். ஒரு இடர்வு நேர்வு விருப்பற்ற குறுங்கால முதலீட்டாளர்களுக்கு
மிகவும் பொருத்தமான முதலீட்டு சாதனம். திரைசேரி முறிகள், பங்குகள், நிலையான வைப்புகள், திரைசேரி உண்டியல்கள். ட்ரிக்கி क्वेश्चन, சரியா பார்த்து ஆன்சர் பண்ணு. இடர்வு நேர்வு விருப்பமற்ற குறுங்கால முதலீட்டாளர்களுக்கு மிகவும் பொருத்தமான முதலீட்டு சாதனம் திரைசேரி முறிகள், பங்குகள், நிலையான வைப்புகள். நிலையான வைப்புகள் ஃபிக்ஸ்ட் டிபாசிட், ட்ரெஷரி பில்ஸ். எது வரைக்கும் நினைக்கிறீங்க? ட்ரெஷரி பாண்ட். ட்ரெஷரி பாண்ட்ஸ். ஓகே. any other answers? இந்த क्वेश्चन கிட்டத்தட்ட டிஃபரெண்ட் டிசைன்ல வந்திருக்கு. 2-3 பேப்பர்ஸ். அப்புறம் பேப்பர்ஸ் பார்க்கும்போது பாவே அண்ட் ட்ரெஷரி பாண்ட்ஸ். ஓகே, பேப்பர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் இப்ப எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்னா எங்களோட ரிவிஷன் செய்யும் போது 2-3 கொஸ்டின்ஸ் வரும்போது உங்களுக்கு விளங்கும். நாங்க இனி வார ரிவிஷன் இந்த ஃபர்ஸ்ட் 2 செக்ஷன்ல ரிவிஷன் செய்யறது ஈஸி. என்ன கொஸ்டின்ஸும் அப்படியே லட்டு மாதிரி வெளியிலேயே காட்டிடுவாங்க. ஓகேவா? பட் மற்றவர்களுக்கு ரிவிஷன் செய்யும் போது கொஞ்சம் ஆறுதலா தான் போகும். ஸோ அதனால இதுக்கு செய்யும் போது நான் கொஞ்சம் பேப்பர்ஸையும் எடுத்துக்கொண்டு போறேன். ஸோ உங்களுக்கு ஒரு டேஸ்ட் வரும் எப்படி பாஸ் பேப்பர்ல நாங்க பார்க்க போறோம். ஸோ ஆன்சர்ஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸ். 2 பேர் ட்ரெஷரி பாண்ட்ஸ் சொல்லிருக்கீங்க. ரஷ்மினா என்ன ஆன்சர்? ரஷ்மினா என்ன ஆன்சர்? அகைன் ட்ரெஷரி பாண்ட்ஸ். ஓகே, ட்ரெஷரி பாண்ட்ஸ் 3 பேர் சொல்லிருக்கீங்க. ஏன் ட்ரெஷரி பாண்ட்ஸ் சொல்லிருக்கீங்க? பவானி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் நீங்க பவானி ட்ரெஷரி பாண்ட்ஸ் சொன்னீங்க? ஏன் எஃப்டிஸ் கிடையாது? சொல்லுங்க பவானி, ஏன் எஃப்டி இல்ல, ஏன் ட்ரெஷரி பாண்ட்ஸ்? கொஸ்டினையும் போட்டு கூட அதுக்கு எதுவும் நீங்க சொல்லலாம். முதலீட்டாளர்கள் அபாயங்களை தவிர்ப்பதற்காகத்தான் இதை விரும்பினவன். அந்த வழியாத்தான் நான் ட்ரெஷரி பாண்டை சொன்னேன். ஓகே, மற்ற 2 பேரும் ஏன் நீங்க ட்ரெஷரி பாண்ட் ஏன் சொன்னது காரணம்? ஆன் அண்ட் ரஷ்மினா. சேம் அவ சொன்ன பவானி சொன்ன சேம் ரீசனுக்காகவா இல்லாட்டி வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? கம்மா ஆன்சர் பண்ணுங்க. ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஃபாஸ்டா முடிக்கலாம் நாங்க. என்ன ரீசனுக்கா? இல்ல டாக்டிக் டுக் போட்டு சொன்னீங்களா? அதுவும் பரவாயில்ல. சம்டைம்ஸ் நாங்க செய்யறதுதான். சேம் ரீசன்ஸ். ஓகே. ரஷ்மினா, எனி அதர் ரீசன்ஸ்? ஓகே, நான் ஆன்சர் அது இல்லைன்னு சொல்றேன். இப்ப யோசிச்சு சொல்லுங்க இன்னொரு ரீசன். நீங்க யோசிச்சது சரி. நீங்க யோசிச்ச சேஃப்டி வைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா கவர்மெண்ட் சவரின் கேரண்டி அப்படின்றத யோசிச்சு நீங்க சொல்றீங்க ட்ரெஷரி பாண்ட் சொல்றீங்க. ஆனா நீங்க இன்னொரு கொஸ்டின்ல ஒண்ணு விட்டுட்டீங்கன்னு நான் சொல்றேன். திருப்பி வாசிங்க. திருப்பி வாசிச்சு ஆன்சர் சொல்லுங்க. ஷார்ட் டேர்ம் என்றதை மிஸ் பண்ணிட்டேன். எஸ், கரெக்ட். ஸோ ட்ரெஷரி என்றது சரி, அது பாண்ட்ஸ் இல்ல பில்ஸ். ஸோ ஆன்சர் வந்து ட்ரெஷரி பில்ஸ், திரைசேரி உண்டியல்கள். ஓகேவா? கிளியரா? நீங்க மிஸ் பண்ணது என்னன்னு விளங்கிச்சா? இதுல இதுல நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கு. பட் 2 கேட்ச் இருக்குது. ஒன்று மோஸ்ட் அப்ரோப்ரியேட், என்ன தமிழ்ல என்ன வந்திருக்குது, மிகவும் இடர்வு நேர்வு விருப்பற்ற, ரிஸ்க் அவர்ஸ். ஸோ நீங்க அது ரிஸ்க் 3 பாயிண்ட் இருக்குது. மோஸ்ட் அப்ரோப்ரியேட், ரிஸ்க் அவர்ஸ், ஷார்ட் டேர்ம். நீங்க ரிஸ்க் அவர்ஸ் சரியா பிடிச்சிட்டீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொல்றதா ஃபிக்ஸ்ட் டிபாசிட். என்னது அது ஷுவர் தானே, பேங்கோட தானே, அப்படிதான் நினைக்கிறது. பட் நீங்க பிடிச்சது சரி. ரிஸ்க் அவர்ஸ் கரெக்ட். பட் மோஸ்ட் அப்ரோப்ரியேட், ரிஸ்க் அவர்ஸ் ஆனால் வந்து ஷேர்ஸ்ல கண்டிப்பா அது வந்து ரிஸ்கி, ஆப்வியஸ்லி ரிஸ்கி. அடுத்த செட் பார்த்தோம்னா ட்ரெஷரி பில்லும் ஃபிக்ஸ்ட் டிபாசிட்லயும் ரிஸ்க் அவர்ஸ்ன்னு சொன்னா கார்பரேட்டா கவர்மெண்டான்னு பார்த்தா ஆப்வியஸ்லி கவர்மெண்ட், அப்படி என்று பார்த்தா ஃபிக்ஸ்ட் டிபாசிட் அவுட் ஆகுது. ஆனா மோஸ்ட் அப்ரோப்ரியேட்னு அடுத்தது பார்க்கும்போது ஃபிக்ஸ்ட் டிபாசிட்க்கு கிட்ட வருது. ஓகே, ஃபிக்ஸ்ட் டிபாசிட் சாதாரணமா சேஃப் தானே. ஆனா இதே ஃபிக்ஸ்ட் டிபாசிட் நீங்க 1 மில்லியன் போட்டீங்கன்னா, நாங்க முதல்ல பார்த்த பேங்க் வந்து பேங்க்ரப்சிக்கு போனா 600,000 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டும் ரிஸ்க் அவர்ஸும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரெஷரிக்கு வருது. அதுல ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் பில்ஸ் வந்து 1 இயருக்குள்ள, மேக்சிமம் 1 இயர். பாண்ட்ஸ் வந்து மோர் தேன் 1 இயர். அப்ப ஆன்சர் வந்து பில்ஸ். ஓகேவா? அப்படித்தான் டிடக்ட் பண்ணணும் கூட ஆன்சர்ஸ். கிளியரா?
நீங்க விட்ட பிள்ளை விளங்கிச்சா? சோ வாசிக்கும் போது நல்லா ஞாபகம் வச்சிருங்க, இந்த கொஸ்டின்ஸ் ட்ரிக்கியானது, ரொம்ப சிம்பிளா இருக்கும். அந்த அந்த உங்களோட என்ன சொல்றது ஓலெவல் சாரி என்ன இயர் 5 ஸ்காலர்ஷிப் ஆன்சர்ஸ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே கிட்ட 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 இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆன்சர்ஸ் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் சின்ன ஒரு கேப்ல ஆப்ப வச்சிருவாங்க. ஓகே ரைட், கிளியரா ரஷ்மினா, பவானி அண்ட் சோ இனி வர கொஸ்டின்ஸையும் கவனமா அந்த நோக்கத்துல பாருங்க. ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மேடம், இதுல வந்து அந்த ஷார்ட் டேர்ம் வராம இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா இது ட்ரெஷரி பாண்டும் வரலாமே அப்படியா? ஷார்ட் டேர்ம் அதுல வந்து கொஸ்டின்ல ஷார்ட் டேர்ம் வராம இருந்தா கண்டிப்பா ட்ரெஷரி பாண்ட்ஸ், ஆனா அப்படி வரமாது. அப்படி சொல்லி இருந்தா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் விட்டு இருந்தா பில்ஸ் கொடுக்காத பட்சத்துல பாண்ட்ஸ் தானே கூட ஆன்சர். இந்த அடிஷனல் அடுத்த சம்டைம்ஸ் அடுத்து இப்ப நீங்க இப்போ பாஸ்ட் வைஸ் எடுத்து பார்க்கும்போது தெரியும், ஒரே கொஸ்டின் திருப்பி திருப்பி ரீவர்ட் பண்ணி வரும். சம்டைம்ஸ் அடுத்த முறை வரலாம் உங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் வரலாம். அப்ப நீங்க படிச்சிருப்பீங்க ஷார்ட் டேர்ம் மைண்ட்ல இருக்கும்போது பில்ஸ் போட்டுருவீங்க, லாங் டேர்ம் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ரைட். இதுல இன்னொரு கொஸ்டின் இருக்குது, இது கொஞ்சம் சில பேருக்கு சம்டைம்ஸ் சிக்கடிக்கிற கொஸ்டினா இருக்கலாம். அதை நான் காட்டிடுறது. The special interest payment scheme of government. Okay, the special interest payment scheme of the government to the senior citizen is implemented with licensed bank, cooperative banks, finance companies, all of the above. தமிழ்ல வாசிக்கிறேன். மூத்த குடிமக்களுக்கான அரசின் விசேட வட்டி கொடுப்பனவு திட்டம் பின்வரும் எவற்றுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஞாபகம் வச்சிருக்கோம், இது 2016 பேப்பரா? 2016 பேப்பர். சோ இப்ப நான் சொன்ன காமன் சென்ஸ், ஜெனரல் நாலேஜ் வாசிங்கோ, அதுக்கு ஒரு உதாரணம் 2016 பேப்பர் ஞாபகம் வச்சிருக்கோம் அந்த இயரை. இப்ப வாசிங்கோ. மூத்த குடிமக்களுக்கான அரசின் விசேட வட்டி கொடுப்பனவு திட்டம் எவற்றுடன் அறிமுகப்படுத்தப்பட்டது? இப்ப நாங்க படிக்கிற கொஸ்டின் வந்து டிபாசிட்டர்ஸை பத்தி படிக்கிறோம், கடனாளியை பத்தி படிக்கிறோம், இன்வெஸ்டரை பத்தி படிக்கிறோம், இன்ட்ரெஸ்ட் வட்டி கொடுக்கறத பத்தி படிக்கிறோம். அது அப்படியே அப்ளை பண்ணிக்கிறோம் பிராக்டிகாலிட்டிக்கு. உரிமம் பெற்ற வங்கி, கூட்டுறவு வங்கி, நிதி கம்பெனிகள், மேற்கூறப்பட்ட அனைத்தும். ஆன்சர் A. Rashmina A. Licensed bank. Okay, anyone else? Anyone else? Bhavani? And என்ன ஆன்சர்? பவானி என்ன சைலன்ஸ் சொல்லுங்க. எனக்கு டவுட்டா இருக்கு மேடம். லைசன்ஸ் பேங்க் அண்டிக்கல அதுல லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க் வந்திருந்தா ஓகேயா இருந்திருக்குமோன்னு யோசிக்கிறேன். சரி, அப்ப ஓகே, அந்த டவுட் அப்படியே வைங்க. மத்தத பாருங்க. அப்ப கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கும் ஃபைனான்ஸ் கம்பெனிஸுக்கும் ஆன்சர் இருக்காது. இது என்ன சொல்ல வராங்கன்னு விளங்குது? அது என்ன பாயிண்ட் பத்தி சொல்ற வராங்கன்னு உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 15% கொடுத்தாங்க. 16 கொடுத்தாங்க. அதை பத்தி தான் சொல்ல வராங்க. அது என்னன்னு சொல்லல அவங்க. ஆனா அடிக்கடி அவங்க கொடுக்கல. இது ஒரு கட்டத்துல பரவலா பேசப்பட்ட எல்லாரும் ஃபண்ட்ஸை கொண்டு வந்து போட்டாங்க. இந்த ஃபண்டிங் வேணுமென்றதுக்காக, சீனியர் சிட்டிசன்ஸுக்காக அவங்களோட மேல அக்கறையும் உண்டு. மற்றது அவங்களுக்கு அது அட்லீஸ்ட் அவங்களோட கையில காசு இருக்கும், அந்த காசு எல்லாத்தையும் இந்த சிஸ்டத்துக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காகவும் போட்டது. சோ அப்படின்னு சொன்னா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கு அது கொடுத்ததா, ஃபைனான்ஸ் கம்பெனிஸுக்கு அது கொடுத்ததா, இல்ல லைசன்ஸ் பேங்க்கு மட்டும்தான் அது கொடுத்ததா? அங்கதான் கொஸ்டின் வரும்.
ரஷ்மினா ஏ போட்டுட்டீங்க. and என்ன ஆன்சர்? பவானி யோசிக்கிறாங்க. and என்ன ஆன்சர்? ஏ. பவானி என்ன ஆன்சர் இருக்கு? கெஸ் ஒன்று கொடுங்க. ஏதான் ஆன்சர். ஏன்னு சொன்னா ஆன்சரும் ஏதான். பிகாஸ் அவங்க அப்ப கொடுக்கும் போது அந்த நேரத்துல இருந்தது வந்து லைசன்ஸ் பேங்க் மட்டும்தான் கொடுத்தது அந்த நேரத்துல. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஸோ இதுல வந்து இப்ப அந்த இப்ப ஆப்வியஸ்லி இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சம்டைம் 2021 பட் 2016 மார்ச்ல செய்யும் போது நீங்க அந்த நேரத்துல பேப்பர்ஸ் வாசிச்சிருந்தீங்கடா, அந்த நேரத்துல காமன் ஜெனரல் நாலேஜ் படிச்சிருந்தீங்கடா, அதுக்குரிய ஆன்சர் இதான் இருக்கு. ஓகேவா? ரைட். தென் கம்ஸ் 1 minute. அடுத்ததும் அதே அதெல்லாம் வருது. இந்த மோஸ்ட்லி இந்த MCQ எல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 क्वेश्चंसக்கு அடங்கும். ஏன்னா அதுலதான் குழப்பலாம், ஈஸியா போட்டு குழப்பலாம் காரணத்துக்காக. கஸ்டமர் கான்ஃபிடன்ஸ் இன் பேங்க்ஸ் மெயின்லி டிபெண்ட் ஆன் ஹை ரேட்ஸ் ஆஃபர்ட், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி, ஹை லிக்விடிட்டி. தமிழ வாசிக்கல். வங்கிகள் மீதான வாடிக்கையாளர் நம்பிக்கை பிரதானமாக தங்கி இருப்பது, வழங்கப்படும் அதிஉயர் வட்டி வீதங்களில், பணிப்பாளர் சபையில், அதிஉயர் லாபத்தன்மையில், அதிஉயர் திரவ நிலையில். ஆன்சர் என்ன? கஸ்டமர் கான்ஃபிடன்ஸ் இப்ப நாங்க பார்த்த சப்ஜெக்ட் அதுல இதுல தங்கி இருக்குதுன்னு கேக்குறாங்க. ஹை லிக்விடிட்டி. High liquidity. Okay. Anyone else? And Rashmina? என்ன ஆன்சர்? என்ன ஆன்சரா இருக்கு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன ஆன்சரா இருக்கு நினைக்கிறீங்க? கஸ்டமர் கான்ஃபிடன்ஸ் இன் பேங்க்ஸ் மெயின்லி டிபெண்ட் ஆன். சொல்லுங்க, பிள்ளையானாலும் பரவாயில்ல, ஆன்சர் பிள்ளையானாலும் இட்ஸ் ஓகே. Rashmina and சீக்கிரம். C, high profitability. Okay, so you are saying பவானி சொல்றாங்க லிக்விடிட்டி அதிக திருபத்தன்மைன்னு சொல்லி பவானி சொல்றாங்க. அண்ட் சொல்றீங்க ப்ராஃபிட் கூட இருந்தா கஸ்டமர் கான்ஃபிடன்ஸ் கூட இருக்குமா? ஓகே. ரஷ்மினா என்ன சொல்றீங்க? ஓகே, ரஷ்மினாவும் சி. அதிக திருபத்தன்மை என்று சொல்றதுக்கு காரணம் என்ன பவானி? பவானி, மற்ற ரெண்டு பேரும் ஏன் ப்ராஃபிட்டபிலிட்டியை பத்தி சொன்னாங்க, நீங்க ஏன் லிக்விடிட்டியை பத்தி சொன்னீங்க? உடனடியாக அந்த பைப்பில் இட்ட பணம் உடனடியாக எடுக்கக்கூடிய தன்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட சொன்னேன். கரெக்ட். ரஷ்மினா அண்ட் ஆன்சர் வந்து ஹை லிக்விடிட்டி. ஏன்னு சொன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் குட், நல்ல ப்ராஃபிட், பேங்க் கொண்டு ப்ராஃபிட் ஆகிறது ரொம்ப நல்ல. ஆனா ப்ராஃபிட் வந்து எந்த வகையில அந்த கேஷ் அந்த பேங்க் கிட்ட இருக்குது, வேற ஏதாவது என்ன சொல்றது, உங்களுக்கு இந்த கேஷ் ஃப்ளோன்றது வேற, ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது வேற. தெரியுமா உங்களுக்கு? கேஷ் ஃப்ளோ வர்சஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி. நான் உங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதால போறேன். கேஷ் ஃப்ளோ வர்சஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி, ப்ராஃபிட்ஸ். இது ஒருக்கா எனக்காக இன்னைக்கு சர்ச் பண்ணி பாருங்க. கேஷ் ஃப்ளோ என்றா என்ன, ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னா என்ன? கேஷ் ஃப்ளோன்னு சொல்றது வந்து ஆக்சுவலி கேஷ், கையில எவ்வளவு காசு இருக்குது அப்படின்னு இருக்கும். ப்ராஃபிட்டபிலிட்டி என்று சொல்றது வேற வேற ஐட்டம்ஸ் எல்லாம் டிப்ரிசியேஷன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய அடங்கி இருக்கும். அது ப்ராஃபிட்டபிளா ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டபிளா இருக்கிறது அப்படின்றதுக்காக லிக்விடிட்டியா இருக்கிறதுன்னு அவசியம் இல்லை. இப்ப நாங்க பார்த்த கஸ்டமர் கான்ஃபிடன்ஸ், முதலாவது ஒரு வார்த்தை சொன்ன ஞாபகம் இருக்கு அந்த ரிவிஷன்ல. சம்டைம்ஸ் கஸ்டமர் பேங்க்ஸுக்கு முன்னால கஸ்டமர்ஸ் ஒரு நேரத்துல கியூவா வந்துட்டா, ஒரு ஏதாவது ஒரு ஒரு பேட் பப்ளிசிட்டி ஒன்று வந்துச்சு ஒரு பேங்க்கு. ஓவர் நைட்ல பேங்க் கலப்ஸ் ஆக போது ஒரு நியூஸ் வந்துடுது. அப்ப
அப்ப கஸ்டமர்ஸ் பதறி அடிச்சு கொண்டு போய் எல்லாம் தங்களோட ஃபண்ட்ஸ் வித்ட்ரா பண்ண போவாங்க. இல்ல மூடிட்டு அப்புறம் காசுக்கு இல்லாது. அப்ப அப்படின்னு ஒரு ஒரு பேட் பப்ளிசிட்டி வந்த கையோட கியூ பண்ணுவாங்க ஒரு தொகை முன்னால. கியூ பண்ண கையோட உங்களுக்கு தெரியுமா, இந்த ஐசிஐசி பேங்க்கு இது நடந்துச்சு இன் இந்தியா. ஒரு பேட் பப்ளிசிட்டி. பட் அது எப்ப நடந்ததுன்னா இந்த கிரெடிட் கிரான்ச், இந்த சப்ரைம் எஃபெக்ட் நடந்தது ஞாபகம் இருக்கா? சப்ரைம் எஃபெக்ட், இன்கேஸ் சப்ரைம் எஃபெக்ட். ஓகே, இது இன்ட்ரெஸ்டிங். இது உங்களோட ஹோம்ஒர்க் வருது. ஹோம்ஒர்க் 1, சப்ரைம் எஃபெக்ட். தெரிஞ்சாலும் சொல்லுங்க, சப்ரைம் எஃபெக்ட்னா என்ன? சம்டைம் அகோ நடந்த விஷயம். ஒவ்வொரு பேங்கர்ஸுக்கும் ஒவ்வொரு ஃபைனான்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ற ஆளுக்கும் இதை பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒரு பேசிக். தெரியாட்டி தயவு செய்து படிச்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சப்ரைம் எஃபெக்ட் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பவானி, ஐடியா ஏதாவது இருக்குதா சப்ரைம் எஃபெக்ட்னா என்ன? அண்ட் ரஷ்மினா? இல்ல மேடம். ஓகே, இது கூட ஹோம்ஒர்க். சோ இப்ப ஒரு கம்பெனில வந்து கேஷ் ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளவு இருந்தாலும் கேஷ் ஃப்ளோ, கையில கேஷ் இல்லாத பொழுது ஒன்றும் செய்து கொள்ளாது. ஓகே, இப்ப சொல்லு, உங்களுக்கு சிம்பிளா சொன்னா, நீங்க வந்து மாசத்துக்கு உங்களுக்கு 100,000 சம்பாதிக்கிறீங்க. உங்களுக்கு காசு வருது, ப்ராஃபிட்டபிளா இருக்கிறீங்க ஒரு மாசத்துக்கு. ஆனா அந்த மாச கடைசியில உங்க கையில எவ்வளவு மிஞ்சுது? கேஷ் ஃப்ளோ எவ்வளவு இருக்கு? இதான் சிம்பிள் ஆன்சர். அப்ப காசு உங்களுக்கு மாசத்துக்கு 1,00,000 சம்பளம் வருதுன்றது ஒரு முக்கியமான பாயிண்டா இருந்ததுக்கு, கையில 1,00,000 சம்பளத்துக்கு 10 ரூபா தான் கையில மிஞ்சுதுன்னா கூட கேஷ் ஃப்ளோ பொசிஷன் ரொம்ப மோசமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அப்படி பார்த்தா ஒரு கம்பெனி, ஒரு கஸ்டமர் கான்ஃபிடன்ஸ், ஒரு வாசல்ல கியூ நின்றா, எப்பயாவது ஒரு வாசல்ல ஒரு இடத்துல ஒரு 100 கஸ்டமர், வழக்கம் 10 கஸ்டமர்ஸ் தான் சர்வ் பண்ண முடியும் ஒரு நாள்ல. ஒரு 100 கஸ்டமர்ஸ் நின்றாலும் அந்த பேங்க் அந்த 100 கஸ்டமர்ஸுக்கும் காசு கொடுக்க கூடிய அதி உயர் திரவத்தன்மையில விட காசை வச்சிருந்தா அதுதான் அந்த கஸ்டமர் கான்பிடன்ஸுக்கு வழிவகுக்கும். ஸோ ஆன்சர் வந்து நம்பர் 4 ஆன்சர், அதி உயர் திரவ நிலை. உங்களுடைய இதுக்கு வந்து நான் சப்ரைம் எஃபெக்ட் நான் இப்ப சொல்ல போறது இல்லை, இதுக்கு ஸ்டார்ட் பண்ண டைம் எடுக்கும். நீங்க ஒருக்க விசாரிச்சு போட்டு, ஸ்பெசிபிக்கலி யூஎஸ்ல தான் ஐ திங்க் ஸ்டார்ட் பண்ணதும், அப்புறம் அப்படியே ஒரு டொமினோ எஃபெக்ட் மாதிரி நடந்தது. ஸோ இதை நீங்க வாசிச்சுட்டு எனக்கு இமெயில் பண்ணுங்க. சப்ரைம் எஃபெக்ட் ஒரு சாராம்சம் பெருசா படம் யூ கேன் இமெயில் பண்ணுங்க, இல்ல அடுத்த கிளாஸ் சொன்னாலும் ஓகே. இட்ஸ் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக நான் சொல்றேன். ஓகேவா? ரைட். ஸோ தட்ஸ் டன். அடுத்த ரிவிஷனுக்கு முன்னாடி நான் 4:30 ஒரு 5 minutes பிரேக் எடுக்கலாமா? 4:35 மீட் பண்ணலாம். லாக் ஆஃப் பண்ண வேணாம், அப்படியே மியூட்ல விட்டுட்டு யூ கேன் ஹேவ் யூர் டீ பிரேக். லெட்ஸ் மீட் அப் 4:35. வந்துட்டீங்கன்னா ஒரு ஹாய் போட்டுருங்க. ஸோ வி கேன் ஸ்டார்ட். ஓகே, கண்டினியூ வித் ரிவிஷன். ரிஸ்க் பத்தி பாத்துறாங்க, மற்றது வாடிக்கையாளர் பத்தி பாத்துறாங்க. தேவைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் மூன்றுமே ஒன்றுக்கொன்று ஈக்குவலானது கிடையாது. தேவை என்றால் உண்மையான ஒரு கற்பனையில் தோன்றும் சிக்கலை தீர்ப்பது ஒன்று. விருப்பம் எந்த ஒரு பகுத்தறிவு அல்லது பகுத்தறிவற்ற காரணத்திற்காக ஒன்றினை விரும்புவது. எதிர்பார்ப்புகள் பொருளையோ சேவையோ வாங்கும் போது எதிர் நேரிடும் சூழ்நிலைகள். இந்த மூன்றும் எப்பவுமே ஒன்றுக்கொன்று ஈக்குவலானது கிடையாது, இருக்கலாம், ஆனா மோஸ்ட்லி ஈக்குவலானது கிடையாது. அவை வந்து வாடிக்கையாளர்களை உந்துவிக்கும், அதை மோட்டிவேட் பண்றதுக்குரிய மூன்று முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இந்த மூன்று. இப்ப வாடிக்கையாளர் அண்டர்ஸ்டாண்டிங் த கஸ்டமர் ரிக்வயர், வாடிக்கையாளர் தேவைகளை புரிந்து கொள்வதில் வந்து கஸ்டமர் வேல்யூ, கஸ்டமர் பிஹேவியர், கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன், இந்த மூன்றுமே முக்கிய பங்கு வகிக்குது. கஸ்டமர் வேல்யூ என்றா என்னன்னு பார்த்துனாங்க, அதாவது வாடிக்கையாளர் மதிப்பு வந்து அவர் பெற்ற நன்மைகள் அவர் செய்த செலவை விட கூட வரும்போது அவர் அந்த வாடிக்கைக்கு அவர் இந்த பர்ச்சேஸுக்குரிய நன்மைகளை பெற அது வேல்யூ கூடுது. தான் செய்த காஸ்டுக்கு விட அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்பட்ட பெனிஃபிட்ஸ் கூட இருக்கும்போது அது வேல்யூ கூட அப்படின்னு எதிர்நோக்கிறார். கஸ்டமர் பிஹேவியர், அவர் என்ன மாதிரி பிஹேவ் பண்றாருன்றதை பொறுத்து. இது வந்து சைக்காலஜி, சோஷியாலஜி, சோஷியல் ஆந்த்ரோபாலஜி, எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு பாயிண்ட் கஸ்டமர் பிஹேவியர்.
கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் எங்களை ஃபேமஸ் கோட். கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் தான் ஒரு வணிகத்தின் வெற்றிக்கு இல்ல தோல்வி காரணமா அமையுது. அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடா இல்லாத பட்சத்துல அவர் திருப்பி ரிப்பீட் கஸ்டமரா வர மாட்டார், இன்னொருவருக்கு உங்களை பற்றி பெருமையா சொல்லவும் மாட்டார். ஸோ அதை பற்றி அதை பற்றின ஒரு பாயிண்ட் தான் இந்த கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன். ரொம்ப முக்கியமானது. மார்க்கெட்டிங்ல கூட அவங்களோட பேங்க்ல கூட அடிக்கடி பேசப்படுற ஒரு ஹாட்டான டாபிக். ஸோ இந்த மூன்றும் வந்து முக்கியமான ஒரு கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இந்த மூன்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? தென் கம்ஸ் அடுத்தது பார்த்து நாங்க வந்து வங்கிகள் மற்றும் பிற நிதி நிறுவனங்களுக்கான வாடிக்கையாளரோட பொறுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்துனாங்க. ஒரு வாடிக்கையாளர் வந்து வங்கிகளுக்கோ பிற நிதி நிறுவனங்களுக்கோ அவர்கள் என்ன மாதிரி பொறுப்புகளை வைத்திருக்க வேண்டும் என்றதான் டிப்ஸ் பார்த்துனாங்க. இந்த ஒரு பேமெண்ட் ஆர்டர் செய்யும் போதும் நியாயமான கவனிப்பை கண்டுபிடிக்க வேண்டும். அவர் வந்து ஏதாவது ஃப்ராட் பற்றின அறிவு தெரிஞ்சிருந்தா முதலே பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டும். அன்ஆத்தரைஸ் டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து நடந்தா இமீடியட்டா வங்கிக்கு அவர் பார்த்து அதை கண்டுபிடிச்சா அறிவிக்க வேண்டிய கடமை இருக்குது. மொத்த அலட்சியம், கிராஸ் நெக்லிஜென்ஸ் வேண்டுமென்றே ஒரு அலட்சியமா இருக்கக்கூடாது. ஏதும் வங்கி அறிக்கையில ஸ்டேட்மெண்ட்ல ஏதும் டிஃபரன்ஸ் எதுவும் இருந்தாலோ ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் இம்மீடியட்டா வங்கிக்கு அறிவிக்க வேண்டும். மற்றது கடன் வழங்குவதற்கான தேதி, கடனை திருப்பி செலுத்துவதற்கான தேதியை சரியான முறையில திருப்பி செலுத்த வேண்டும். ஏதாவது செக்ல ஏதாவது ஃப்ராட் நடந்திருந்தா அதை உடனடியா வங்கிக்கு தெரிவிக்கணும். பட் இந்த கேவைசி ஃபார்ம்ஸ் சம்பந்தப்பட்டு இருக்கும்போது சரியான தகவல்களை வழங்கணும் வங்கிக்கு. அதே நேரத்துல இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு வங்கி கொடுத்தா அதை சரியா படிச்சு அதை சரியா அறிந்து கொள்ள வேண்டியது வாடிக்கையாளர் கடமை. இவந்தோ வங்கியாளுடைய கடமையும் அதை சொல்லி கொடுக்க வேண்டியது கடமையா இருந்தாலும் அது வங்கியாளோட கடமையை அந்த டாக்குமெண்ட்ல கொடுக்கும் போதே அந்த கடமை ஆக்சுவலி டெக்னிக்கலி முடிஞ்சு போகுது, டாக்குமெண்ட் ரீதியா அது முடியுது. ஆனா as a customer service level நாங்க அவருக்கு சொல்லி புரிய வைத்தால் அது அடிஷனல் பெனிஃபிட். மற்றது மணி லாண்டரிங், ஏதாவது இல்லீகல் பிசினஸுக்காக இந்த கரண்ட் அக்கௌண்டோ சேவிங்ஸ் அக்கௌண்டோ எந்த அக்கௌண்ட்டும் பயன்படுத்தப்படக்கூடாது. வங்கியோட சேவைகள் எதுவும் கொடுத்தா நியாயமான வட்டி மற்றும் கமிஷன்ஸை செலுத்த வேண்டியது கஸ்டமர்ஸ் கடமை. இந்த லாஸ்ட் பாயிண்ட் நீங்க ஜெனரலா பாத்துருவீங்க. எத்தனை பேருக்கு ஃபீ ரிவர்சல்ஸ் கொடுத்துருக்கீங்க உங்களோட கஸ்டமர்ஸுக்கு? உங்களோட ஸ்டாண்டர்ட் ஃபீஸ் இருக்கும் இல்லையா, இந்த பிரீமியர் கஸ்டமருக்கு இந்த ஃபீ, நார்மல் கஸ்டமருக்கு இந்த ஃபீ இருக்கும். எத்தனை பேரு கஸ்டமர் எனக்கு இதுல கூடாது, இது வேணாம், வேவ் ஆஃப் பண்ணித்தாங்க அப்படி கேட்கும்போது எத்தனை பேருக்கு நீங்க வேவ் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கீங்க? அப்படி உண்மையா அது வந்து நீங்க வேவ் ஆஃப் பண்ண தேவையில்லாத விஷயம். ஸ்டாண்டர்ட் சார்ஜஸ் வந்து ஒரு பேங்க் கொடுக்கும்போது அதுக்கு நீங்க திருப்பி பே பண்ண வேண்டியது வந்து உங்களுடைய கடமை, அதாவது கஸ்டமருடைய கடமை. ஆனா சில கஸ்டமர் சர்வீஸ் என்னதுக்காக கஸ்டமருக்கு எல்லாத்தையும் வேவ் பண்ணி கொடுக்குறது எங்களோட பழக்கமாயும் போயிட்டு இந்த கஸ்டமர் இருக்க மாட்டேன் அப்படின்றதுல அப்ரூவல் எடுத்து வேவ் பண்ணி கொடுப்போம். ஸோ டெக்னிக்கலி நாங்க ஒரு சப்ஜெக்ட் டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லும் போது எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் கஸ்டமர் வார எங்கள்கிட்ட. ஸோ அப்ப டெக்னிக்கலி அவர் பே பண்ண வேண்டியது அவருடைய கடமை ஆகுது. அதுதான் அதோட பாயிண்ட். சரியா? இப்ப நாங்க வங்கி கஸ்டமரோட கடமையை பார்த்தோம். வங்கியாளர்கள் என்னென்ன கடமைன்னு பார்த்தா, கஸ்டமர் அக்கௌண்ட்ல காசு இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி செக் கொண்டு வந்தா பேமெண்ட் வந்தா அதை ஆனர் பண்ண வேண்டியது எங்களுடைய கடமை, வங்கியாளர் கடமை. ஏதாவது கஸ்டமர் கொடுத்த ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது எங்களுடைய கடமை. எந்த ஒரு தேர்ட் பார்ட்டிக்கோ எக்ஸ்ட்ரா பர்சனுக்கோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வெளியிடக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும், அம்மா அப்பாவா இருந்தாலும், அண்ணன் தம்பியா இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் எந்த வகையிலும் ஒரு ஆளுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் இன்னொரு அக்கௌண்ட் டீடைல்ஸ் போகக்கூடாது. அது மேண்டட்டரி. எப்படி டாக்டர் பேஷண்ட் ப்ரிவிலேஜ் ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்க பேங்க் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பும் இருக்க வேண்டும். மற்றது சிபிஎஸ்எல் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா நிர்ணயிக்கப்பட்ட கால வரையறையின்படி சொல்வோம் 6 years 3 years 5 years சொல்லியிருந்தா அதுக்கேற்ற மாதிரி வவுச்சர் பண்டல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்க வேண்டும். ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு சட்டங்கள் இருக்கும். இப்போ உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம் உங்களோட பேங்க்ஸ்ல ஏதாவது இருக்குதா 10 yearsக்கு மினிமம் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டும். இஃப் ஐ அம் கரெக்ட், லீகல் பாயிண்ட் படி மினிமம் 6 yearsக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்க வேண்டியது மேண்டட்டரி. ஒவ்வொரு பேங்க்ஸ் வந்து அவங்களோட ப்ரிகாஷன் இருக்கா கூட கூட இயர்ஸ் வச்சிருக்கும். சில பேங்க்ஸ் 10 வருஷம் வச்சிருக்கும், 8 வருஷம் வச்சிருக்கும், சில பேர் சரியா 6 வருஷமே வச்சிருக்கும். பவானி அண்ட் ரஷ்மினா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி மினிமம் எத்தனை வருஷத்துக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஆர்கைவ்ல இருக்கணும்? அதாவது ஒரு கஸ்டமர் டாக்குமெண்டோட வந்தா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் உங்களோட பேங்க்ல சேஃப் லாக்கர்லயோ ஆர்கைவ்லயோ அட்மினிஸ்ட்ரேஷன்லயோ எத்தனை வருஷம் வச்சிருக்கணும்? மினிமம் 5 years. உங்களுக்கு மினிமம் 5 years. அதாவது சென்ட்ரல் பேங்க் ரெகுலேஷன் படி தான் நீங்க வச்சிருக்கீங்க அப்படியா? ஓகே. அண்ட் 5 years or 6 years? அவருக்கு டபுள் செக் பண்ணுங்க. ஐ திங்க் ஐ ரிமெம்பர் 6 years. 10 years. Okay, Rashmina 10 years and 10 years. Correct.
சில பேர் சரியா அந்த 5 or 6 years எக்ஸாக்ட்லி வச்சிருப்பாங்க. சில பேர் 10 years வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு 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 குஷனுக்காக இது நாட் இஃப் இது நடந்தா என் கேஸ் வந்தா ஏன் டிஸ்ட்ராய் பண்ணுவானேன் அப்படின்றது வச்சிருப்பாங்க. இன்டர்னல் பேங்க் ப்ரொசீஜர். ஆனா ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க. சென்ட்ரல் பேங்க் பிரகாரம் மினிமம் இயர்ஸ், ஐ திங்க் ப்ராப்ளி பவானி சொன்ன 5 years மினிமம், மோஸ்ட் ப்ராப்ளி இட்ஸ் 5 years. ஆனா எனக்கு 2-3 yearsக்கு முன்னாடி 6 years கேள்விப்பட்ட ஒரு ஞாபகம் இருக்குது. டபுள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப 5 years 6 years விச் எவர், பட் சென்ட்ரல் பேங்க் சொன்ன அமௌண்ட் கண்டிப்பா வச்சிருக்கணும். அது மேண்டட்டரி. அதுக்கு மேல நீங்க ஒரு பேங்க் விருப்பப்பட்டதை வச்சிருக்கலாம். அது வங்கியாருடைய கடமை உண்டு. வங்கிகள் முறையான கடன் மதிப்பீடு கிரெடிட் இவாலுவேஷன் செய்யும் போது அந்த வசதியை அங்கீகரிப்பதுல டியூ டிலிஜென்ஸ் கவனமா ஒரு ஃபெசிலிட்டியை கொடுக்கணும். என்னன்னு சொன்னா இந்த ஃபெசிலிட்டியோட காசு நீங்க உங்களோட காசை கொடுக்கல, இன்னொருத்தருடைய காசை எடுத்து இன்னொரு கொடுக்க போறீங்க. ஸோ யூ ஹேவ் டு பி அப்சல்யூட்லி கேர்ஃபுல். நீங்க ஒரு சின்ன லோன், ஒரு ஓவர் டிராஃப்ட் பாஸ் பண்ணா கூட ஏன் இந்த ஒவ்வொரு நாளும் காலமே பேங்க் மேனேஜர்ஸ் ஓவர் டிராஃப்ட்டுக்கு அப்ரூவல் போடுறீங்க, இதுதான் ரீசன். நீங்க பாப்பீங்க சின்ன ஓடிதானே அப்ரூவ் பண்ணிட்டு போறதுக்கு என்ன. ஆனா அப்படி கிடையாது. நீங்க உங்களோட காசு உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து கொடுத்தா அது வர விஷயம். இது யாருடையோ காசை யாருடையோ அக்கௌண்ட்ல இருந்து யாருக்கோ டிரான்ஸ்பர் பண்றீங்க, அவங்களுக்காக கொடுக்குறீங்க இன் ஃபேவர் ஆஃப். ஸோ நீங்க அந்த காசு இருக்கிறவர்களுடைய உரிய டியூ டிலிஜென்ஸ் செய்யணும். அவருக்கு பதிலாக நீங்க அவர்கிட்ட ஏஜென்ட்டா நீங்க தொழில் பண்றீங்க. ஸோ யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் அப்படி செய்யும் போது. ஓகேவா? தென் கிளையன்ட் கான்ஃபிடன்ஸ் மேனேஜ்மெண்ட் 2வது செக்ஷன் பார்க்கிறோம். அதுல வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட வணிகத்தில் வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கை, முக்கியத்துவம் மற்றும் அந்நிலை அமைப்புகளின் ஸ்திரத்தன்மையை பற்றி பார்த்தனாங்க. பிராண்டை பற்றி பார்த்தனாங்க, பிராண்ட்ல முக்கியத்துவம் பார்த்தனாங்க. மற்றது வாடிக்கையாளர் நல்லுறவை வளர்ப்பதில தொடர்ந்து போறதுக்கான டிப்ஸ் பத்தி பார்த்தனாங்க. ரிலேஷன்ஷிப் பில்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ். நாங்க அதை டீட்டெயிலா இப்ப பார்க்க போறது இல்லை. அது நாங்க ஒரு 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 ஜெனரல் நாலேஜுக்கும் பார்த்தனாங்க. மற்றது டீட்டெயிலா என்ன மாதிரி கான்ஃபிடன்ஸ் பில்டப் பண்றது பாயிண்ட்ஸ் பார்த்தோம். தென் பார்த்தனாங்க இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்டால என்ன உறவுகள் நன்மை என்ன, அதிகரித்த விற்பனை, அதிகரித்த லீட் கன்வர்ஷன், தனிப்பயனாக்கப்பட்ட ஸ்பெஷலைஸ்ட் பர்சனலைஸ்ட் கஸ்டமர் ஜேர்னிஸ், ப்ரொடக்டிவிட்டி கூடுறது, அதிக திறமையான தொடர்பு, ரிலேஷன்ஷிப் மெயின்டெனன்ஸ் கூட, சிறந்த சர்வீஸ் சூப்பர்பா இருக்கும், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும், அதிகரித்த லாயல்ட்டி வாடிக்கையாளர் விசுவாசம் கிடைக்கும். ஸோ இதுல எல்லாம் நன்மைகளா பார்த்துனாங்க. உங்களோட சிஆர்எம் கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட் உங்கள் வாடிக்கையாளர் விரும்பும் வங்கியா இருக்கிறதுக்கு என்ன மாதிரி உதவ முடியும், உங்களுக்கு என்ன மாதிரி உதவ முடியும்ன்றதுக்கும் பார்த்தனாங்க. மற்றது SRR ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட் பத்தி நாங்க சுவாரஸ்யமான தகவல் பார்த்தோம். SRR என்ன, சட்ட ரீதியான இருப்பு விகிதம் என்றால் என்ன, மத்திய வங்கியில பண வைப்பு தொகையா வணிக வங்கியில் வைத்திருக்க வேண்டிய வைப்பு கடன்கள் விகிதம் என்னமா என்று பார்த்தனாங்க. ஸோ அதை பற்றி நான் பார்த்தனாங்க. அகெயின் ரீட் பண்ணுங்க. SRR ஜெனரல் நாலேஜ் எந்த நேரத்திலையும் எப்படியும் கேட்கலாம். இப்ப உள்ள SRR ரேட்ஸை பத்தி செக் பண்ணுங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா சைட்ல இது எல்லாமே இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் கான் டவுன் சோ மச் 2% கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் ரீட் பண்ணி வைங்க. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். தென் பார்த்தனாங்க ஃபைனான்சியல் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டியை பத்தி பார்த்தோம். நிதி அமைப்புகளின் ஸ்திரத்தன்மையை பற்றி பார்த்தோம். அதாவது வெளிப்புற மற்றும் உள்புற அதிர்ச்சிகள், ஷாக், அவுட்வர்ட் அண்ட் இன்வர்ட் ஷாக்கை தாங்கக்கூடிய பாதுகாப்பான நிலைமை, பேசிக்கலி இந்த லிக்விடிட்டி பிளஸ் ஸ்டெபிலிட்டி என்றதை பத்தி பாக்குறோம். ஸோ நாங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தாங்க. ஸ்பெசிபிக்கலி யங்ஸ்டர்ஸ் மில்லேனியர்ஸ், ஒரு இளம் சமுதாயத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு புதிய சமுதாயத்தை விட்டு பார்த்தோம்னு சொன்னா அவங்க உங்களோட அம்மா மேர பாத்தீங்கன்னு சொன்னா, அம்மா மேர அப்பா மேர அங்கிள் அந்த டைப்பை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க மோஸ்ட்லி இந்த கவர்மெண்ட் பேங்க்ஸ்ல அக்கௌண்ட்ஸ் கூட வச்சிருப்பாங்க. கம்பேரிட்டிவ்லி நோ கம்பேரிசன், பட் ஜென்ரலி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு. இந்த கவர்மெண்ட் பேங்க்ஸ் அந்த காலத்துல இருந்தே அவங்க கவர்மெண்ட் பேங்க்ஸோட வளர்ந்தவர்கள். அப்ப அவங்க மோஸ்ட் ஸ்டெபிலிட்டி, காசு சேஃபா இருக்கணும். பிரைவேட் பேங்க்ஸ் எத்தனை வந்தாலும் சம்டைம்ஸ் எங்க அம்மா மேர அப்பா மேர எல்லாம் இந்த கவர்மெண்ட் பேங்க் கான்செப்டே இருப்பாங்க. ஸோ அதுக்காக மற்ற வார பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே உடைஞ்சு போகும்னு கிடையாது இல்லையா? பட் தென் அந்த ஒரு கான்பிடென்ட், அந்த ஸ்திரத்தன்மை கவர்மெண்டோட ட்ரெஷரி பில்ஸ், பாண்ட்ஸ் வர்சஸ் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் எப்படி நாங்க பார்த்தோமோ அதே தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்துருக்காங்க. இப்ப நாங்க தியரியில படிக்கிறோம், பட் அவங்க என்ன நடக்கும், ஏதாவது நடந்தா கூட கவர்மெண்ட் பார்த்துக்கொள்ளும். அந்த ஒரு மைண்ட் செட். ஸோ அந்த ஸ்திரத்தன்மையை பிரைவேட் பேங்க்ஸா இருந்தாலும் ஃபைனான்ஸ் கம்பெனியா இருந்தாலும் என்னன்றதை கொண்டு வரது அப்படின்றது ரொம்ப முக்கியம். சாதாரண ஒரு கவர்மெண்ட் பேங்கை விட பிரைவேட் பேங்க்ஸ் புதுசாக பேங்கா இருக்கலாம், இருக்கிற பிரைவேட் பேங்க்ஸா இருக்கலாம், என்னென்ன இந்த கஸ்டமர் கான்ஃபிடன்ஸ் வளர்க்குறதுன்றதுலயும் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ நாங்க அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நாங்க பார்த்தோம். என்ன முக்கியத்துவம், நிதி அமைப்பின் ஸ்திரத்தன்மையின் முக்கியத்துவம் பார்த்தனாங்க. சேமிப்பாளருக்கும் முதலீட்டாளருக்கும் சாதகமான ஒரு நம்பகமான சூழ்நிலை அமைக்கிறது, மானிட்டரி பாலிசி பரப்புவதற்கு உதவுதல், திறமையான பைனான்சியல் இன்டர்மீடியேஷனை ஊக்குவித்தல், அதெல்லாம் பார்த்தோம். அது தவிர நிதி அமைப்பின் கட்டமைப்பை பத்தி பார்த்தோம்.
என்னென்ன மாதிரி கட்டமைப்பு இருக்குது, ஃபைனான்சியல் இன்டர்மீடியேஷன் இருக்குது, நிதி சந்தைகள் இருக்குது, சேவிங்ஸ் சேனல்ஸ் இருக்குது. அதை பற்றி பேசிக்கா பார்த்துனாங்க. நிதி அமைப்பின் கூறுகள் அதுல பார்த்துனாங்க. நிதி அமைப்பின் கூறை பார்க்கும்போது ஒழுங்குமுறை அதிகாரிகள், நிதி நிறுவனங்கள், நிதி சந்தைகள், நிதி கருவிகள், கொடுப்பனவு மற்றும் தீர்வு உட்கட்டமைப்பு, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி பார்த்தோம். ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ், ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன், ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ், ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்த 5 முக்கியமான நிதியமைப்பின் கூறுகள், மிக முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தவரையில. அப்ப அதுல நாங்க அந்த வீக்ல அதை பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் பார்த்தோம்னு சொன்னா, 1 minute, let me just read that out. இதுல பார்த்தோம்னு சொன்னா, கம்பவுண்ட் இந்த ரெகுலேட்டரி அதிகாரிகளோட பார்த்தோம்னு சொன்னா, ரெகுலேட்டரி அதிகாரிகள் 5 பாயிண்ட்ஸ்ல முதலாவது பாயிண்ட் ஒழுங்குபடுத்தல் அதிகாரங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா, யார் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி? சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு, இலங்கை காப்புறுதி சபை. இந்த 3 தான் மெயினான 3 ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் இப்ப ஸ்ரீலங்கால இருக்கு. ஓகேவா? அது தெரிஞ்சிருக்க வேணும். அதோட நிதி நிறுவனங்கள், அதுகள் அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் யார ஒழுங்குபடுத்துது அப்படின்னு பார்த்தா அதுக்குரிய ஆன்சர் வந்து உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள், சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள், நிதி நிறுவனங்கள், பதிவு செய்யப்பட்ட நிதி குத்தகைக்கு விடும் நிறுவனங்கள், அங்கீகரிக்கப்பட்ட முதன்மை வணிகர்கள். சோ இந்த 5ஐயும் இதுதான் நிதி நிறுவனங்கள் என்று வகைப்படுத்தினா இந்த 5ம் வரும். ஓகேவா? அப்ப இது வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டது. நுண்பாக நிதி நிறுவனங்கள் வந்து மைக்ரோ கம்பெனிஸை வந்து ஒரு ரெகுலேட் பண்றதுக்கும் சட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கு. இப்ப இது சென்ட்ரல் பேங்கோட ரெகுலேட் பண்ணப்படாத இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருக்கு. அதுல பார்த்தோம்னா இந்த பங்கு தரகு, ஷேர்ஸ், யூனிட் ட்ரஸ்ட், எல்இசி, சர்டன் காப்புறுதிகள், அது எல்லாமே வந்து ஒழுங்குபடுத்தப்படாத செக்மெண்ட்டுக்குள்ளேயும் வருது. ஓகேவா? தென் பார்த்தோம்னு சொன்னா இந்த ஃபைனான்சியல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெகுலேட் பண்ணி என்னத்தை ரெகுலேட் பண்றாங்க, என்ன மார்க்கெட்ஸை ரெகுலேட் பண்றாங்க அப்படின்றத பார்த்தோம். இந்த மார்க்கெட்ஸை வந்து நிறைய வகையா பிரிக்கலாம். கிட்டத்தட்ட 4 வகை இருக்குது. 4 மெயின் 2 வகை வந்து பணச்சந்தை, மூலதன சந்தை, மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட். இது வந்து மோஸ்ட்லி வந்து டேர்மை வச்சு பார்க்கணும். முதல்ல மூலதன சந்தை ஒன்று பார்த்தோம், வெஞ்சர் கேபிட்டல்ஸ் கொஸ்டின் பார்த்தோம். அந்த மாதிரி பணச்சந்தை எனக்கு திரைசேரி உண்டியர்கள், வர்த்தக பத்திரங்கள், சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் போன்ற 1 இயருக்கு குறைவான முதிர்வுகளை கொண்ட வட்டி விகிதம். மூலதன சந்தை கேபிட்டல் மார்க்கெட் சொல்லும்போது ட்ரெஷரி பாண்ட்ஸ், இந்த பாண்ட்ஸ் பில்ஸ் ஞாபகம் இருக்கா? அதுல வருது பாண்ட்ஸ், பிரைவேட் டெட் செக்யூரிட்டிஸ், ஷேர்ஸ், பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ் எல்லாம் கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு வருது. இதே இன்ஸ்ட்ருமெண்ட்டை, இதே மார்க்கெட்டை எப்படி நாங்க பணச்சந்தை, மூலதன சந்தை பிரிக்கிறோமோ அதே மாதிரி இந்த மார்க்கெட்டை ஃபைனான்சியல் மார்க்கெட், பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் 2 வகையா பிரிக்கலாம். பிரைமரி மார்க்கெட்னு சொன்னா இப்ப புதுசா இஷ்யூ பண்ற ஷேர்ஸ், டெட் செக்யூரிட்டி தான் பிரைமரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்னு சொன்னா ஆல்ரெடி இஷ்யூ பண்ண ஷேர்ஸ், செக்யூரிட்டிஸுக்காக ட்ரேட் பண்றதுதான் இந்த செகண்டரி மார்க்கெட் வருது. ஓகேவா? இதுல வந்து ஃபைனான்சியல் மார்க்கெட்ல வந்து மெயினா பிரிக்கலாம் டெட் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்ற மெயின் பங்காயும் பிரிக்கலாம். டெட் மார்க்கெட்னா படுகடன் சந்தை, ஆல் கடன் ரிலேட்டட் சந்தை. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரீபோ, ரிவர்ஸ் ரீபோ, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ட்ரெஷரி பில்ஸ், ட்ரெஷரி பாண்ட்ஸ், ரிவர்ஸ் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், அந்த கடன் சம்பந்தப்பட்ட எல்லாம் படுகடன் டெட் மார்க்கெட் அப்படின்னு சொல்றது. ஈக்விட்டி மார்க்கெட் மூலதன பங்கு சந்தை, ஸ்டாக்ஸ், யூனிட் ட்ரஸ்ட், அறக்கட்டளை, அது எல்லாமே ஈக்விட்டி மார்க்கெட்ல வரும். ஸோ இவ்வளவு எல்லாமே ஒவ்வொரு வகையான மார்க்கெட்டுகளும் சம்பந்தப்பட்டது. இதுக்கு உள்ள இந்த ரீபோ என்ன நாங்க டீட்டெயிலா பார்த்தனாங்க. பட் ரிவர்ஸ் ரீபோ நான் ரீட் பண்ணவும் சொன்னான். ஸோ இன்கேஸ் மார்க்கெட்டை பத்தி கேட்டா நீங்க நான் சொல்லி தந்த இந்த மார்க்கெட்ஸை பத்தி எழுதுறது அவசியம். சில போல அவங்க டிரெக்டாவே அதை மீன் பண்ணி எக்ஸாம்பிள் கேட்கவும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கும் நீங்க ரெடியா இருக்க வேணும். ஓகேவா? நான் கூட ஃபாஸ்டா போனா சொல்லுங்க, ஸ்லோ பண்றேன். ஆல்ரெடி பார்த்தபடியா டைம் வேஸ்ட் பண்ணாம நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ் எடுத்துக்கொண்டு போறேன். ஓகேவா? கிளியரா? டூ ஃபாஸ்டா, டூ ஸ்லோவா? கிளியர்? ஸ்லோ பண்ணணுமா? ஃபாஸ்டா இதே ஸ்பீட்ல போவா? சொல்லுங்க. ஓகேவா பவானி? அண்ட்
Rashmina, too fast. Okay, right. Konjam slow பண்ணலாம். Then comes and okay va? Okay, Bhavani, slow பண்ணணுமா கொஞ்சம்? மேடம் இல்லை நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கல தியரி வைஸ் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வேறு மாதிரி சொன்னீங்க. தியரி வைஸ் நாங்க क्वेश्चन பேப்பர் பாக்கும்போது I will explain that. இப்போ நான் வந்து நாங்க ஆல்ரெடி வந்து டீடைலா certain chunks எல்லாம் பார்த்துட்டோம் தானே. சோ அதுக்குள்ள உள்ள பெயின் இப்போ நாங்க ரிவிஷன்ல முக்கியமா நான் பார்க்க போறது क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன மாதிரி என்ன क्वेश्चन இப்போ நான் வர क्वेश्चंस நாங்க பாக்குறதுக்கு ரெடியா இருப்பேன் தானே. அதுக்குரிய பேசிக் சமரியத்தான் நான் பாயிண்ட் ஃபார்ம்ல சொல்லி கொண்டு வரேன். ஸோ ஒரு ரிஃப்ரெஷமா இருக்கும். எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கும் விளங்கும் நாங்க செய்த ரிவிஷன்ஸ் அதுலயும் டச் பண்ணி கொண்டு வர்றது. ஓகேவா? ஸோ ஸ்பீட் டோன்ட் வரி அபௌட் தி क्वेश्चंस. நாங்க क्वेश्चन தனியா எடுத்து அதுக்கு ஒரு 3-4 நாள் ஒதுக்கி இருக்கிறோம். ஸோ அதை தெளிவா பார்ப்போம். இன்றைக்கு இந்த ரிவிஷன்ஸ் இன்றைக்கும் மேபி நான் அடுத்த கிளாஸ்லயும் பாதி முடிச்சிடலாம். முடிச்சிட்டோம்னு சொன்னா தென் அடுத்த உங்களை ரிஃப்ரெஷ் பண்ணி விட்டா நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஃபாஸ்ட் கூடன்னு சொன்னா நான் ஸ்லோ பண்ணிடுறேன். ஓகேவா பவானி? கேன் ஐ கண்டினியூ? ஓகே மேடம். ஓகே ரைட். அடுத்தது ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ நாங்க என்ன பார்த்தோம்? ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் பார்த்தோம். யார் அவங்க ரெகுலேட் பண்றாங்கன்னு பார்த்தோம். எந்த மார்க்கெட்டை ரெகுலேட் பண்றாங்கன்னு பார்த்தோம். இதோட ஸ்டோரியா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா பாடமாக தேவையில்லை, விளங்குறது ஈஸி. இப்ப அவங்க என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெகுலேட் பண்றாங்க, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாங்க ஒர்க் பண்றோம், நாங்க என்னத்தை படிக்கிறோம்னு தான் பார்க்கறோம். டிபாசிட்ஸ், லோன்ஸ், ட்ரெஷரி பில்ஸ், ட்ரெஷரி பாண்ட்ஸ், repo, reverse repo agreements, commercial papers, corporates bond debentures, இதெல்லாம் asset backed securities, financial leases, shares, derivatives, இதெல்லாத்தையும் தான் ப்ராடக்ட்ஸ், ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ், அதாவது இது ரெகுலேட் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் அவங்க ரெகுலேட் பண்றாங்க. மற்ற இன்னொரு கொஸ்டின் நான் இப்ப செய்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் எதுவும் தேவைப்பட்டா நிப்பாட்டி கேளுங்க, நான் அந்த பாயிண்ட மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ அந்த உங்களுக்கு டவுட்ஸ் வர பார்ட்ஸ் கேட்டீங்கன்னு சொன்னா நான் அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியா இருக்கேன். ஓகேவா? ஸோ தென் கம்ஸ் அடுத்த செக்ஷன் நாங்க பார்த்து நாங்க வந்து இதெல்லாம் முடிய அடுத்தது பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுல நாங்க பார்த்தோம், நாங்க பேமெண்ட் சர்வீசஸ் கிளைண்ட்ஸ் பார்த்த ஞாபகம் இருக்கா? அதுல அவங்க என்ன செய்யற, எப்படி அந்த பேமெண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, செஃப்ட், ஆர்டிஜிஎஸ், சிப்ஸ், அந்த 3 டாபிக்ஸ் பத்தி பார்த்துனாங்க இல்லையா? பெரிய மதிப்பு கட்டண முறைகள் சிப்ஸ், மற்றது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்ஸ் ஆர்டிஜிஎஸ், அந்த ட்ரெஷரி பில், ட்ரெஷரி பாண்ட்ஸ் ரெண்டு செட்டில் பண்றது, ஆர்டிஜிஎஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ், செஃப்ட், ஒவ்வொருத்தையும் லிமிட்ஸ் பார்த்துனாங்க. 5 மில்லியன் முந்தி பார்த்துனாங்க அந்த ஒரு டிரான்சாக்ஷன் லிமிட். அப்படி நிறைய வகைப்படுத்தி நாங்க பார்த்தாங்க. அவருடைய டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம், அவருடைய அப்ளிகேஷன்ஸ், பிரயோகங்கள் பார்த்தோம். ஸோ எப்படி அந்த பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணுதுன்றதே நாங்க டீட்டெயிலா பார்த்துனாங்க. ஸ்விஃப்ட் வழங்குறது, ஸ்லிப்ஸ் வழங்குறது, செஃப்ட் வழங்குறது, இதுகள் தான் இந்த இதுக்குள்ள வரும். நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இதுக்குரிய டெஃபினிஷன்ஸ் நாங்க ஆல்ரெடி பார்த்தது. ரீட் பண்ணுங்க. இப்ப கரண்ட் லிமிட்ஸ் இல்லாட்டி ஏதாவது புதுசா ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணி கொண்டிருக்க வேண்டியது அத்தியாவசியமானது. ஓகேவா? சோஃபா ஏதாவது டவுட் இருக்கா இந்த பாயிண்ட்ல? எனி டவுட் சோஃபா? ஐ நோ ஐ வாஸ் ஃபாஸ்ட். ஸோ டவுட்ஸ் எதுவும் இருக்கா? திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண பாயிண்ட்ஸ் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இப்ப நாங்க ரீசெண்டா பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கஸ்டமர் ப்ரொடெக்ஷன் லாஸ் அதெல்லாம் ஆல்ரெடி ரீசெண்டா பார்த்துட்டோம். ஸோ ஸ்பெசிபிக்கலி நாங்க ரிவைஸ் பண்ண வேண்டியது நாங்க 10 கிளாஸுக்கு முன்னால பார்த்தோம். கிட்டத்தட்ட 6 கிளாஸுக்கு வரைக்கும் ரிவிஷன் வந்து ரொம்ப முக்கியம். அது கண்ணால மறந்துட்டோம் இல்லையா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமா கன்சிடர் பண்ண வேணும். மற்றதில் நாங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரீசெண்டா பார்த்தபடியே உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மேடம், நிதியியல் பெறுதிகள் என்பது எனக்கு அது வேர்டிங் என்ன நிதியியல் பெறுதிகள் அது கேள்விப்பட்ட பேரா இல்ல. ஃபைனான்சியல் டெரிவேட்டிவ்ஸ். Financial derivatives. One minute. Let me just take it up. Financial derivatives.
Okay, let me go through this. Okay, நிதியியல் பருதிகள். Financial derivative ன்னு சொல்றது உங்களுக்கு தெரியுமா? Forex transactions பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? Foreign exchange transaction, Forex, FX ன்னு சொல்லுவாங்க. நான் இதுல கொடுத்திருக்கிற டெஃபினிஷனை பத்தி பார்த்து பயப்பட வேண்டாம். அது கொஞ்சம் நாலேஜ் பர்பஸ்க்காக கொஞ்சம் கூடவும் கொடுத்திருக்கிறேன். எசன்ஸை முதல்ல விளங்குவோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷனை பத்தி பவானிக்கு ஐடியாஸுமே இருக்கா? என்னன்னு தெரியுமா ஏதாவது? உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லலாம். ஃபாரெக்ஸ் சர்வீசஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சர்வீசஸ், ஃபாரெக்ஸ் ஃபார்வர்ட், ஃபாரெக்ஸ் ஸ்பாட் ட்ரேட் அப்படின்னுவாங்க. நிறைய சொல்லுவாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை பத்தி நிறைய பேர்கள் வழங்குது. தெரியுமா என்னன்னு? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச it can be anything. உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ். இல்ல மேடம், எனக்கு தெரியாது. ஓகே, சரி. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னு சொன்னா சிம்பிளா சொல்ல போனா இப்போ டாலர்ஸ் இருக்கு இல்லையா? சிம்பிளா ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னு சொல்றது டாலர்ஸ், எல்கேஆர் தவிர, ஸ்ரீலங்கன் ருபீஸை தவிர டாலர்ஸ், ஜிபிபி, பவுண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கரன்சிஸ் இருக்கு இல்லையா? அந்த கரன்சிஸோட நாங்க ஸ்ரீலங்கன் ருபியை வச்சுக்கொண்டு எப்படி கன்வர்ஷன்ஸ் நடக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நம்பர்ஸ் வைஸ் சொல்றேன். ஒரு டாலர் வந்து 200 ரூபா, 200 ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு சமம். அப்படித்தானே நாங்க பாக்குறது. ஒரு டாலர் விலை எவ்வளவு அப்படித்தானே கேட்கறது. அந்த மாதிரி ஒவ்வொரு கரன்சிக்கு ஏத்த மாதிரி நாங்க இதை வச்சிருப்போம். அப்ப சொல்லுவோம் சில டிரான்சாக்ஷன்ஸ் இப்ப எங்களுக்கு தெரியும் டாலர். இப்ப நீங்க ஒரு ட்ரேட் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா, நான் ஒரு எல்சி ஓபன் பண்றேன். எல்சி தெரியும் தானே? ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் ப்ராடக்ட் தெரியுமா பவானிக்கு? இல்லைங்களா? தெரியுமா லெட்டர் ஆஃப் கிரெடிட் எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியுமா? லெட்டர் ஆஃப் கிரெடிட், எல்சி, அதாவது ஒரு 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 ப்ராடக்டை இம்போர்ட் பண்றதுக்காக சொல்லுவோமே. ஒரு கார் நீங்க வாங்க போறீங்க இண்டிவிஜுவலா கூட. நீங்க என்னென்ன அந்த காரை வெளிநாட்டுல இருந்து எடுப்பீங்க. அப்படி நீங்க அந்த காரை ஸ்ரீலங்காக்கு சொல்லுவோமே, ஒரு சைனால இருந்து ஸ்ரீலங்காக்கு அந்த காரை இம்போர்ட் பண்ணி எடுக்கணும். அப்ப என்ன செய்வீங்க? அப்படி இம்போர்ட் பண்ணும்போது சாதாரணமா சொல்ல மாட்டா, ஒரு பேங்கிங் பெர்ஸ்பெக்டிவ்ல எந்த ப்ராடக்ட்டுமே, இது பேங்கிங் பேசிக்ஸ், ரெண்டு மூணு வகையா டிரான்சாக்ஷன் வைக்கலாம். சொல்லுவோம், நீங்க ஆன்லைன்ல ஏதாவது ஆர்டர் பண்ணிருக்கீங்க பவானி? அலி எக்ஸ்பிரஸ் இல்லாட்டி ஆன்லைன் ஏதாவது ஆர்டர் பண்ணிருக்கீங்களா வெளிநாட்டுல இருந்து? டராஸ், மேபி அலி எக்ஸ்பிரஸ், பேபால் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்டர் பண்ணிருக்கீங்களா சாமான்? அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரஷ்மினா, எஸ். ஓகே. பவானி? இல்ல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆன்லைன்ல சாமான் ஆர்டர் பண்ணுவாங்க, அப்படி ஆர்டர் பண்ணுவாங்க. அப்ப யூஸ்வலி என்ன நடக்குது? சாதாரணமா இப்ப உங்களுக்கு ஒரு ஹேண்ட்பேக் வேணும் அப்படி அப்படின்னா, நான் தராஸ் ஒரு இன்டர்நேஷனல் சைட், ஸ்ரீலங்கன் மட்டும் கிடையாது, இன்டர்நேஷனல். அவங்க ஸ்ரீலங்கா இல்லாட்டி அவங்க ஓவர்சீஸ்ல இருந்து எடுப்பாங்க. அலி எக்ஸ்பிரஸ், பேபால், Amazon.com அப்படி நிறைய இருக்குது. அப்ப நாங்க இப்ப என்ன பண்ணுவோம்? யூஸ்வலி என்ன பண்றதுன்னா, ஆன்லைன்ல போய் எங்களுக்கு இந்த ஹேண்ட்பேக் பிடிச்சிருக்கா, ஓகே, எங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு டீடைல்ஸை கொடுத்து பேமெண்ட்டை போட்டுட்டு அதுக்கு டெலிவரி சார்ஜ் எல்லாம் வரும், பே பண்றது. அது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன செய்யலாம்? கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தோம்னா வீட்டுக்கு வந்து சர்டன் வந்து கேஷ் ஆன் டெலிவரிஸ் கொடுப்பாங்க, சர்டன் கொடுக்கறது இல்லை. அவங்களோட என்ன சொல்றது, லசனா ஃப்ளோரா, அந்த ஃப்ளவர் ஷாப்ஸ், அதெல்லாம் சில கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்கு. அப்ப வாசல்ல வந்தோடனே நீங்க ப்ராடக்ட் எடுத்துட்டு கேஷ் கொடுப்பீங்க. அது இன்னொரு வகை. இன்னொரு வகை, உங்களோட கையில காசே இல்லை, அப்ப காசு இல்லாட்டி அடுத்த வகை வந்து கிரெடிட் கார்டுல போடுவீங்க. டெபிட் கார்டுல போடலாம், இல்லாட்டி கிரெடிட் கார்டுல போடலாம். கேஷ் கொடுக்கலாம், டெபிட் கார்டுல போடலாம், கிரெடிட் கார்டுல போடலாம். கேஷ் கொடுத்தீங்கன்னா தென்னந்தியா இப்ப எல்கேஆர் வேல்யூல தான் உங்களோட கேஷ், ஏதோ ஒரு வேல்யூல நீங்க அந்த ப்ராடக்ட் உங்களோட கையில வரும்போது, அந்த டிரான்சாக்ஷனுக்குள்ள நுழையும் போது என்ன வேல்யூவோ அதுதான் நீங்க ஃபைனலா கேஷ் ஆயிரும். டெபிட் கார்டும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி உங்களோட கையில இல்லாட்டியும் சிஸ்டத்துல போகுது. கிரெடிட் கார்டுன்னு சொன்னா டிரான்சாக்ஷன் இன்றைக்கு விழுது, பட் நீங்க பேங்க்குக்கு பே பண்றது இன்னொரு நாளைக்கு பிறகு. சரிதானே? உங்களோட டைம் கிரெடிட் பீரியட் இருக்கும். இப்ப இதே மாதிரி இது சிம்பிள் டிரான்சாக்ஷன். இதே ஒரு பெரிய டிரான்சாக்ஷனா இருந்தா,
நாங்க மில்லியன் 100,000 மில்லியன் பில்லியன்ல டிரான்சாக்ஷன் செய்யும் போது இப்ப சின்ன மர்ச்சன்ஸ் ஒரு ஹேண்ட்பேக்கை பொறுத்தவரையில பிரச்சனை இல்லை. நீங்க நம்பி கொடுக்குறீங்க. சம்டைம்ஸ் கிரெடிட்ல கொடுத்தாலும் கிரெடிட் கார்டு பர்தினஸ் இருந்தா கொடுப்பாங்க. நீங்க காசு இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க கேக்குறீங்க எனக்கு கையில காசு இல்ல. அப்ப அந்த தராஸ் அவங்ககிட்ட கேக்குறீங்க எந்த கையில காசு இல்ல, நீங்க முதல்ல சாமான அனுப்புனா பிறகு காசு தருவானா? உங்களை பத்தி அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சானா பிரச்சனை இல்லை, தர மாட்டான். அப்ப அதே மாதிரி தான் சின்ன அமௌண்ட்டுக்கு எப்படின்னா பெரிய அமௌண்ட்டுக்கு என்ன செய்யறது? ஒரு தெரியாத கம்பெனிஸ், தெரியாத ஒரு கண்ட்ரிக்குல தெரியாத ஒரு காரை எடுக்க போறீங்க. அப்ப என்ன செய்வீங்க? அப்ப அதுக்கு தான் பேங்கிங் சிஸ்டத்தை யூஸ் பண்றீங்க. பேங்க்ல போய் கேக்குறீங்க, சரி எனக்கு இந்த கார் வேணும், எனக்கு எனக்கு அது செய்யற வழிமுறையும் தெரியாது, என்ன அவனுக்கும் தெரியாது, அவனையும் என்ன தெரியாது. அப்ப ஒன்று வந்து ட்ரஸ்ட்ல செய்யலாம். அவன் சாமான அனுப்பின பிறகு நான் இங்க இருந்து ஒரு டிடி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஒரு ஆப்ஷன். இல்லையா நான் காசை முதல்ல அனுப்புறேன், அதுக்கப்புறம் அவன் சாமான அனுப்புவான், ரெண்டாவது ஆப்ஷன். மூன்றாவது ஆப்ஷன், எனக்கு அவனையும் தெரியாது என்னையும் அவனும் தெரியாது. இப்ப என்ன செய்யலாம்? இதுக்குத்தான் பேங்க் நடுவில் வருது. ஒன்று வந்து கலெக்ஷன் டாக்குமெண்ட்ஸ் மூலமா, அதாவது லிமிட்ஸ் ஒன்றும் இல்லாம சாமான போர்ட்டுக்கு வந்துடுது, டாக்குமெண்ட்ஸ் மட்டும் பேங்க்குகளால வருது. செக் பண்ணி போட்டு அதை என்ன சொல்றது ஷிப்பிங் போர்ட்ல காட்டினீங்கன்னா சாமான ரிலீஸ் பண்ணுவான். இன்னொன்று, ஓகே அவனும் என்ன தெரியாது எனக்கும் அவனை தெரியாது, பேங்க் ரெண்டு பேங்க் நடுவில் வச்சுக்கொள்ளும். நான் சொல்றேன், ஓகே எந்த பேங்க்ல போய் லுக்கிய உங்களை எனக்கு தெரியும், என்ன உங்களுக்கு தெரியும், நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி அவருக்கு ஒரு பேங்க் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, எந்த பேர்ல ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் அவனுக்கு கொடுங்க. அதாவது நான் பேங்க் சொல்லும், நான் உறுதி இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் செய்யறதுக்கு வந்து இந்த கஸ்டமர் சிவலதா கார் வாங்க போறா, எனக்கு ஷுவர் இந்த கஸ்டமர் நல்லா தெரியும், கவலைப்பட வேணாம், நீ காரை அனுப்பு, அவ பே பண்ணாத பட்சத்தில் நான் திருப்பி பே பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் $100,000 ஒரு சாமான, சாரி நாட் 100,000, $500,000 ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் அனுப்பி அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் டாக்குமெண்ட்டை ஏதோ ஒரு கம்ப்ளிகேட்டட் டிரான்சாக்ஷன் சிம்பிளா சொல்றேன், அவன் அந்த இம்போர்ட்டர் பேங்க்கு கொடுத்துடுறேன். இம்போர்ட் பேங்க் ஹாப்பி ஆயிடுவார், எனக்கு அவரை தெரியாது, பட் இந்த பேங்க் வந்து எந்த பேங்க்குக்கு தெரிஞ்சால் சோ ஓகே அப்படின்னு போட்டு சாமான அனுப்பிடுவேன். சாமான அனுப்பிட்டு நான் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு கிளியர் பண்ணி சாஸ் எடுத்த பிறகு நான் எந்த பேங்க்குக்கு நான் இங்க பே பண்ணுவேன், அவருடைய பேங்க் வந்து அவருக்கு அங்க பே பண்ணுவேன். ஸோ டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட். ஓகேவா? இப்ப இந்த டிரான்சாக்ஷன்ல இப்ப ஸ்ரீலங்கன் ரூபீஸுக்கும் டாலர்ஸுக்கும் தான் நடக்குது. இங்கதான் இந்த ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் வருது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன். இந்த மாதிரி இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்லயும் சாதாரணமா வந்து இப்போ $1 இன்றைக்கு நான் இந்த டிரான்சாக்ஷனுக்குள்ள வரணும்டா $1 $200 இன்றைக்கு டிரான்சாக்ஷன் இருக்குது. அப்ப நான் இதை நம்பி சரி ஓகே இந்த டிரான்சாக்ஷன் எல்சி ஓபன் பண்றேன், இந்த அமௌண்ட்டுக்கு எல்சி ஓபன் பண்றேன், பரவாயில்ல. ஆனா எனக்கு இப்ப இதே அமௌண்ட் வந்து இன்னொரு வீக்லயும் இருக்குமாண்டா எனக்கு தெரியும், காஸ்டிங் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். பட் எனக்கு ஷுவர் இல்ல, பார்த்தா 200ல இருந்து 220க்கு வருது, 230க்கு வர போது போடுறது. அப்ப நான் எனக்கு வாரம் ஒரு ப்ராடக்ட் நான் $200 வாங்குறேன், ஒரு டாலர் ஒரு ப்ராடக்ட் நான் $200 காஸ்ட் பண்ணி ஓகே 220க்கு விற்கலான்னு பிளான்ல வச்சிருக்கேன். டாலர் ஏறுது 220க்கு. அப்ப என்ன பிரயோசனம்? அது வரும்போது நான் பேங்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் காஸ்ட்டை விட கூட கொடுக்குவாங்க. அப்ப நான் லாஸ்ல போப்போம் இல்லையா? அப்ப நான் என்ன செய்வேன், பேங்கோட நெகோசியேட் பண்ணுவேன், லுக்கிய எனக்கு தெரிய போது இந்த இந்த $200 விட இது கூட போகும், ஒரு கட்டத்துக்கு மேல கூட போகும், அப்படி எனக்கு வேண்டாம். நான் இப்பவே சொல்றேன், நான் எனக்கு இந்த டிரான்சாக்ஷன் இந்த பர்டிகுலர் எல்சிய இந்த டேட்டுக்கு அந்த குறிப்பிட்ட டேட்டுக்கு தான் நான் பே பண்ண வேணும். இந்த டேட் நான் மேக்சிமம் $218 உனக்கு தார். 220க்கு போனாலும் 250க்கு போனாலும் எனக்கு கவலை இல்லை. நான் பேங்கோட அக்ரிமெண்ட்டுக்கு வரேன், ஒரு ஃபார்வர்ட் ரேட் சொல்லுது, ஃபாரெக்ஸ் ஃபார்வர்ட் ரேட், முன்னோக்கி ஒரு ரேட்டை கொடுத்து நான் இந்த ரேட்டுக்கு தாரேன். அதுக்கு ஒரு பேங்க்கு ஒரு பிரீமியம் பே பண்றேன். அப்ப அது ஒரு கேம் மாதிரி, ஒரு ஹாரோஸ்கோப் மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சாஸ்திரம் பார்க்கும்போது என்ன பார்ப்போம், சில வேளை இது நடக்கலாம் நடக்காம விடலாம், அப்படித்தானே பார்ப்போம். சில வேளை ஒரு ஹாரோஸ்கோப் பார்த்தோம்னா அவர் சொல்லுவார், இந்த இந்த கட்டத்துல சனி மாறுது, இது போகுது, சில வேளை உங்களுக்கு இந்த இஷ்யூ நடக்கலாம் நடக்காமலும் போகலாம், நீங்க இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, கோயிலுக்கு போங்க, இது செய்யுங்க, உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு, ஏதாவது செய்யுங்க சொல்லுவேன். அப்படிதான் அதே மாதிரி தான் கிட்டத்தட்டீங்க. இப்ப சொல்லுவேன், சில வேளை கூடலாம் சில வேளை ரேட் குறையலாம், எனக்கு தெரியாது. அப்ப இதுக்கு ஒரே ஒரு வழி, நீங்க இப்பவே அந்த ப்ரிகாஷன் எடுத்துக்கொண்டு சைன் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, 220க்கு போகும்னு எதிர்பார்க்கப்படுது,
அப்ப அந்த லாஸ் குறைக்கிறதுக்காக நான் இப்பவே 218 rupees 2 ரூபா அட்லீஸ்ட் 2 ரூபாவது எனக்கு ப்ராஃபிட் வைக்கிறதுக்காக இப்பவே சைன் பண்ணி எடுத்துட்டேன். அப்ப அந்த நேரத்துல சில வேர்ல எனக்கு அந்த ஃபாரெக்ஸ் ஃபார்வர்ட்ல 200 இருக்கலாம். அப்ப எனக்கு லாஸ் 18 rupeesக்கு கூட நான் பே பண்ணிட்டேன். ஆனா பேங்க் ஒரு அந்த பேங்க் ரிஸ்க் எடுக்குது. 250க்கு போனா அந்த பேங்க்கு அது ரிஸ்க். அப்ப பேங்க் ஒரு ஃபீயை வச்சுக்கொண்டு ஃபாரெக்ஸ் ஃபார்வர்ட் ஃபீ கொண்டு வச்சுக்கொண்டு அவருக்கு டிரான்சாக்ஷன் கொடுக்கும். அப்ப இந்த பேசிக்கான டிரான்சாக்ஷன்ஸை வச்சுக்கொண்டு சில வேளை இந்த பூல் ஃபண்ட்ஸை வச்சுக்கொண்டு இந்த பேங்க் வேற இன்னொரு பேங்கோட ஹெட்ஜ் பண்ணும். ஹெட்ஜிங்னு சொன்னா ரிஸ்க் கவர் பண்ணும். அது இதே ஃபார்வர்டா சில வேளை இன்னொரு பேங்கோட சேர்ந்து நான் இந்த போர்ஷனை இந்த விலைக்கு இந்த நாள் நான் வாங்குவேன். அப்படி ஒரு பேங்க் ஒரு கஸ்டமர்ஸோ செய்யற பூல்ஸை வச்சுக்கொண்டு இன்னொரு பேங்கோட நெகோசியேட் பண்ணும். இந்த பேங்க் ஏ அந்த பேங்க் சொல்லும் ஓகே இன்கேஸ் அங்கால இந்த விலை போனா நான் இந்த விலைக்கு எடுக்கிறேன் ஹெட்ஜிங். அப்படி ஒவ்வொரு பொசிஷனை வச்சு ரிஸ்க குறைக்கிறதுக்காக கஸ்டமர்ஸும் பேங்க்ஸும் இன்டிரெக்ட்லா செய்யற டிரான்சாக்ஷன்ஸ் தான் டெரிவேட்டிவ்ஸ். அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் செய்யறது. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஒன்றை சார்ந்து எடுத்தல் என்ற ஒரு தமிழ்ல வருது. அந்த இது இவ்வளவுதான் பேசிக், இவ்வளவுதான். இதை வச்சுக்கொண்டு நிறைய அது சம்பந்தமா நிறைய நீங்க ட்ரெஷரி பாடம் படிச்சீங்கன்னா நிறைய படிப்பீங்க. டெரிவேட்டிவ்ஸ் ப்ராடக்ட் என்னென்னு படிப்பீங்க. அதை வச்சுக்கொண்டு நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். ஸ்பாட்ன்னு சொல்லுவாங்க, ஃபார்வர்ட்னு சொல்லுவாங்க, நிறைய வேர்ட்ஸ் போடுவாங்க. பேசிக்கான டிரான்சாக்ஷன் இது. இதை வச்சுக்கொண்டு கிரியேட்டிவா எப்படி ரிஸ்க குறைக்கலாம் என்றதுல நடக்கும் வேலை. அப்ப அதுதான் இந்த டெரிவேட்டிவ்ஸ் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கேன், நீங்க வாசிச்சு பார்க்கலாம். இழப்பீட்டு பாதுகாப்பு ஹெட்ஜிங்ஸ், ஃபார்வர்ட் ரேட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ், ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட், ஃபார்வர்ட் ரேட் எக்ரிமெண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ் சொன்னா நீங்க சொல்லுவீங்க நான் இப்ப டாலரை நான் 2-3% எடுக்கிறேன், நான் உங்களுக்கு ஜிபிபிய 4% கொடுப்பேன் இந்த டேட்ல. நீங்க டாலரை இந்த ரேட்ல எனக்கு இந்த ரேட் தந்தீங்கன்னா நான் எனக்குடைய ஜிபிபி கரன்சி இந்த ரேட்ல நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஒரு எல்லாமே ஒரு என்ன சொல்றது, ஒரு செஸ் கேம் மாதிரி, ஒரு கெஸிங் கேம், ஒரு பாதுகாப்புக்காக வைக்கிறோம். சோ இதை பேஸ் பண்ணி எவ்வளவு இழப்ப பாதுகாப்பு குறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு நாங்க செய்யறோம். எக்ஸ்பிளனேஷன் கிளியரா? ஓகே மேடம், தேங்க்ஸ். கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா? இல்ல மேடம். ஓகே, சோ பேசிக்கலி சிம்பிளா உங்களோட ரிஸ்க் குறைக்கிறதுக்காக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சர்வீசஸ்ல ரிஸ்க் குறைக்கிறதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்களோ அதை கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ல போட்டாதான் இந்த ஃபைனான்சியல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி. மற்றாக்களுக்கு கிளியரா? கன்ஃபியூஷனிங்கா? ரஷ்மினா கிளியர் அண்ட் கிளியர்? சூப்பர். ஓகே, தட்ஸ் a good one. So yeah, அதோட அந்த பாயிண்ட் முடியுது. தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னு சொன்னா கேஒய்சியை பற்றி நாங்க பார்த்தோம். ஒப்பந்தங்கள் மற்றும் ஆவணங்களில் கையொப்பமிடுதல். இந்த ஒப்பந்தங்கள் ஆவணங்களை கையெழுத்து செய்யும் போது எவ்வளவு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம். யார் டாக்குமெண்ட்ல நிரப்ப வேணும், வாடிக்கையாளரா வங்கி அதிகாரியா நிரப்பணும், ஏன் ஒரிஜினல் சீன் பாக்குறது, சாட்சி கையொப்பம் தேவையா வேண்டாமா, ஏதும் ஜெனரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை புரிஞ்சு கொள்றதுக்கு யாரோட பங்கு, ஆல்ட்ரேஷன்ஸ் இருந்தா அதை என்னன்னு ஹேண்டில் பண்றோம். சோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? இந்த 5 பாயிண்ட்ஸ் மெயினா பார்த்தோம். அதோட கேஒய்சியை பத்தி பார்த்தோம். நோ யுவர் கஸ்டமர்ஸ், அது யாரோட பொறுப்பு, யார் எந்தெந்த வகையில கேஒய்சி செய்ய வேணும், அந்த கேஒய்சி செய்யும் போது என்னென்ன கடைபிடிக்க வேணும், டியூ டிலிஜென்ஸ் என்னென்னு செய்யறது, அதுவும் பார்த்தோம். இந்த பாயிண்ட்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா சோஃபா? கிளியர் தானே? சிம்பிள் பாயிண்ட் கேஒய்சி. பவானி, சின்ஸ் நீங்க புதுசா வந்ததால இது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். சொல்லுங்க பவானி, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? இல்ல மேடம், ஓகே. ஓகே, சோ உங்களுக்கு யூசுவலி தெரியும், நீங்க டாக்குமெண்டேஷன்ல இருக்கும்போதும் பார்த்துருப்பீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேணும் என்ற ப்ராக்டிக்கல் பாயிண்ட்ஸ் தான் இது. ஸோ அவங்க ஒரு ப்ராக்டிக்கலான கொஸ்டினை கொடுத்து ஆன்சரை கேட்கலாம், டிரெக்டா இதை கேட்க மாட்டாங்க. சில வேளை அவங்க ஒரு சினாரியோ கொடுத்து நீங்க என்னென்ன அதை நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் மோஸ்ட்லி நான் எதிர்பார்க்கிறேன். சில வேளை டிரெக்டாவும் கேட்கலாம். ஓகேவா? ரைட், தட்ஸ் ஒன் ஆஃப் இட். தென் கம்ஸ் த ரெஸ்ட். Week 5 பாப்போம். அடுத்து நாங்க பார்த்தோம் ஃபைனான்சியல் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங். 1 minute, இதை பார்த்துட்டோம் நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஃபைனான்சியல் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங். இது இன்னொரு ஹெவி சப்ஜெக்ட் பார்த்தோம். ஏன்னா சில பேர் மார்க்கெட்டிங் சம்மந்தப்படாத பேக்ரவுண்ட்ல இருந்து வரல. பவானி, நீங்க மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட படிச்சிருக்கீங்களா? தியரிஸ் படிச்சிருக்கீங்களா? உங்களுடைய நோட்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறேன். இல்ல நீங்க வேற இது தவிர வேற ப்ரீவியஸ்லி படிச்சிருக்கீங்களா? இல்ல, மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ் அதல பத்தி தான் படிச்சிருக்கீங்க, தெரியுமா? ஜாப் டெஸ்ட் அதுல படிச்சு பார்த்திருக்கிறேன். விளங்கல ஜாப் டெஸ்ட் அதுல பார்த்திருக்கிறேன். நான் ஸ்பெசிபிக்கலியா அண்ட் சொல்லி வேற இது நான் படிக்கிறேன். ஓகே, அப்படி என்ன சொன்னா கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டிய விஷயம். மற்ற ரெசிபியன்ஸும் பெருசா மார்க்கெட்டிங் பேக்ரவுண்ட் இல்லாதனால தென் கவனமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன, சில மாடல்ஸ் இருக்குது. அந்த மாடல்ஸ் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க டியூரிங் தி செஷன்ஸ். நீங்க ப்ரீவியஸ் இதை எடுத்து பார்க்கலாம். அதோட டவுட்ஸ் இருந்தா ப்ளீஸ் கேளுங்க. இது கொஞ்சம் முக்கியமான சப்ஜெக்ட். இவ்வளவு நாள் பார்த்தது வந்து அந்த முதல் 3-4 செஷன்ஸ் பார்த்தது வந்து காமன் சென்ஸ், காமன் நாலேஜ் அதோட சேர்ந்து இது கொஞ்சம் டெக்னிக்கலாயும் போகுது, தியரிட்டிக்கலாயும் போகுது. சோ நீங்க அதை கொஞ்சம் கவனமா பாருங்க. மற்ற ஆன் ரஷ்மினா சேர்த்தான்னு சொல்றேன். டவுட்ஸ் இருந்தா மறுபடியும் கேளுங்க, தப்பில்ல. ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு மாடல்ஸுக்கும் ப்ராக்டிக்கலா கேட்டு ஆன்சர் பண்ணக்கூடிய தகுதிகளும் இருக்கணும்ன்றதுக்காக. சோ இன்றைக்கு நான் பேசிக் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். பட் ஆல்ரெடி படிச்சதால மறுபடியும் தரோ நாலேஜுக்காக வாசிங்க. ஓகேவா? சோ நீங்க ரெடி பண்ண வேண்டியது முதலாவது வந்து டாக்டர் பிலிப் காட்லரின் சந்தைப்படுத்துவதற்கான வரைவிலக்கணம் மார்க்கெட்டிங் டெஃபினிஷன் ஒன்று சொன்னான். மார்க்கெட்டிங் டெஃபினிஷன் வந்து நிறைய பேர் நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் பிலிப் காட்லர் டெஃபினிஷன் வந்து பேசிக், அவர்தான் ஃபாதர் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வேற டெஃபினிஷன் சரியான இந்த அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன் AMA டெஃபினிஷனும் இருக்குது. டாக்டர் பிலிப் காட்லர் டெஃபினிஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு விரும்பின டெஃபினிஷன் பட் கன்சைஸா இருக்கணும். அந்த டெஃபினிஷன் நல்லா கிளியரா இருக்கணும். ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கேட்கறதுக்கான சான்சஸ் கூட. மார்க்கெட்டிங் என்னன்றதை பார்த்தோம். குறியிலக்கு சந்தைப்படுத்துதல் தேவைகளை ஆராய்வது, உருவாக்குவது மற்றும் வழங்குவதற்கான அறிவியல் மற்றும் கலை என்று சொல்றார். அந்த மாதிரி நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை ரெடி பண்ணி வச்சிருங்க. முக்கியமானது மார்க்கெட்டிங் மிக்ஸ் பத்தி பார்த்தோம். மார்க்கெட்டிங் மிக்ஸ்ன்றது 1960ல இருந்து ஈஜெரோம் மெக்கார்த்தில இருந்து ஸ்டார்ட் பண்ணது. 4 P's: ப்ராடக்ட், பிளேஸ், பிரைஸ், ப்ரமோஷன். தயாரிப்பு, இடம், விலை, விளம்பரம் செய்தல். இந்த 4 ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணித்தான் ஒவ்வொரு டேக்கே ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு அடுத்த அடிஷன் வந்தது. இப்ப கிட்டத்தட்ட 20-21 மார்க்கெட்டிங் மிக்ஸும் வந்துருக்குது. மிக்ஸ்ன்னு சொல்றது பேசிக். ஒரு வீட்டை கட்டும் போது எப்படி ஒரு அஸ்திவாரம் போடணுமோ அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் செய்யும் போது இந்த 4 ரொம்ப ரொம்ப முக்கியமான அஸ்திவாரங்கள். அது தவிர மிச்ச ஒரு காலங்களும் மாற அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பில்லர்ஸ் வந்தது. அது எல்லாம் அடிஷன் பண்ணி கிட்டத்தட்ட 20-21 பீஸுக்கு போயிருக்குது. பட் ஸ்டாண்டர்ட் பீஸ் நாங்க சொல்றது மினிமம் 4, பட் நாங்க எழுத எக்ஸ்பெக்ட் பண்றது மினிமம் 7. ஏன்னா அந்த 4 தயாரிப்பு, இடம், விலை, விளம்பரம் செலுத்துதல், அந்த 3 தவிர இப்ப 70ல பிரிப்படி வந்த பீப்பிள், ப்ரோசஸ், பிசிக்கல் எவிடன்ஸ், இந்த 3ம் அத்தியாவசியம். சோ மார்க்கெட்டிங் பீஸ்ன்னு சொன்னா பேசிக்கலி இந்த 7ஐயும் சொல்றதுதான் மினிமம். ஏதும் கொஸ்டின் வந்தாலும் ப்ராடக்ட், பிரைஸ், பிளேஸ், ப்ரமோஷன், பீப்பிள், ப்ரோசஸ், பிசிக்கல் எவிடன்ஸ், இந்த 7ம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ மார்க்கெட்டிங்ல நாங்க பார்த்தோம் இந்த 7 பாயிண்ட்டும் எந்த விதத்துல தாக்கம் செலுத்துது, நிவார டூல்ஸ் அண்ட் ஒவ்வொன்றுக்கும் என்ன மாதிரி இது ஹெவியா யூஸ் பண்ணப்பட்டதுன்றதை நாங்க பார்த்தோம். ஓகேவா? சோ இந்த நீட்டிக்கப்பட்ட பீஸ் வந்து 1980ஸ்ல இருந்து 7 P's வந்து இருக்குது. இந்த 8P ப்ரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டி என்றது இந்த 8P வருது. சோ நீங்க கொஸ்டின் வந்து அந்த 8P எழுதுறது தப்பு இல்ல. பட் மினிமம் 7ஆவது எழுதணும்ன்றதுதான் என்னோட இஷ்டம். அட்லீஸ்ட் 8க்கு ரெடியா இருந்தா நல்லா. அதை தவிர வேற நீங்க ரீட் பண்ணும்போது எக்ஸாம் காட்டணும்னா ரீட் பண்ணி ஒரு 1 or 2 லைன்ஸ்ல எழுதி நிப்பாட்டுங்க. ஏன்னா ஒரு 20 மார்க்ஸுக்காக நீங்க நிறைய எழுதவும் ஒரு கட்டத்துக்கு மேல எழுதினா நீங்க மத்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் கொடுக்க முடியாம போயிடும். சோ கவனமா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி கூட ஆன்சர்ஸை வச்சிருங்க. இந்த 8Pக்கும் ரெடி பண்ணி வைங்க. இந்த 8 பில்லர்ஸும் மார்க்கெட்டிங் அண்ட் இதுல எவ்வாறு முக்கியத்துவம் செலுத்துதுன்றதான் நாங்க உங்களோட நாலேஜ் பேஸ் பார்ப்பாங்க. ஓகேவா? கிளியரா இருக்கா? சோ நான் சிம்பிளா சொல்றேன். டார்கெட் மார்க்கெட்ல வந்து பிளேஸ், ரீட்டைல், ஹோல்சேல், இன்டர்நெட், எங்க நீங்க அந்த ஒரு விற்பனையை தொடங்குறீங்க, விற்பனை மார்க்கெட்டிங் செய்றீங்கன்றது அந்த பிளேஸ்ல வருது. பிரைஸ் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி, ஸ்கீமிங் ஸ்ட்ராட்டஜி, பெனிட்ரேஷன், சைக்கலாஜிக்கல், காஸ்ட் பிளஸ், லாஸ் லீடர். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைஸ் பார்த்தோம்னு சொன்னா இதை நான் சொல்லி கொடுத்தேன் முதலையும்.
சைக்கலாஜிக்கல் பிரைசிங். நீங்க பாட்டா டிஎஸ்ஐல போயிருப்பீங்க இல்லையா, அங்க வந்து என்ன சொல்லுவாங்க, 399 rupees only, ஓ 299 rupees only. உண்மையான பிரைஸ் என்ன? 399 400 rupees, 299 300 rupees. ஏன் அவங்க 300 சொல்லாம 299 சொல்றாங்க? ஆன்சர் நான் முதல்ல சொல்லி தந்தது இது. இதுக்குரிய ஆன்சர் பவானி, ஐடியா? ஏன் 399 rupees போடுறாங்க, ஏன் 400 போட முடியாது? இந்த பாட்டா டிஎஸ்ஐ எல்லாம் போனீங்கன்னா மோஸ்ட் இது பாப்புலர். பெரிய பெரிய கிரீம்ஸ் எல்லாம் பாப்பீங்க 3899 ஒன்லின்னு போடுவாங்க. ஒரு 100 ரூபா தான் வித்தியாசம். நான் 4000 போட்டிருக்கலாம் பேசாம. ஏன் போடுற இல்ல? இது ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். என்ன ஸ்ட்ராட்டஜி? குட், இட் இஸ் ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜி? எதுக்கா நீ ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? ஏன் என்ன ஸ்ட்ராட்டஜியா இருக்க முடியும் அப்படி? 300 சொல்றது பார்க்க 299 டேட்ல 2ல நிக்குதுன்ற ஒரு எக்ஸாக்ட்லி சைக்கலாஜிக்கல் பிரைசிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் சைக்கலாஜிக்கல் பிரைசிங். என்ன, எங்களோட மைண்ட் செட் வந்து யோசிக்கும், இது சீப்பா இருக்குது, இது 200 தானே, 200 தானே, 300 இல்ல தானே, அப்படிதான் டக்குன்னு மைண்ட் யோசிக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ அப்ப இது சைக்கலாஜிக்கல் பிரைசிங். பட் இது பெனிட்ரேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து ஒரு கம்பெட்டிவ் ப்ராடக்ட் ஆர்கனைஸ் பண்ணும்போது சில ஒரு ப்ராடக்ட், ஒரு சோப் வந்து 60 ரூபாய் சோப் இருக்கு. உங்களோட கம்பெட்டிட்டர் சோப் வந்து 60 ரூபா. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, 55 ரூபாயில ஃபுல் மார்க்கெட்டே மடிக்கிறீங்க. அப்போ 50 ரூபா, மேபி 40 ரூபா, பெரிய ஒரு பிரைஸ் டிஃபரன்ஸ். ஸோ பிரைஸ் பெனிட்ரேஷன், அந்த மார்க்கெட்டை பெனிட்ரேட் பண்றீங்க லோ காஸ்ட்டை கொடுத்து. அப்ப அப்படி அந்த பிரைஸ்ல என்ன வகையான கிமிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நாங்க பார்த்தோம். பட் இந்த ப்ரமோஷன்ஸ், ஸ்பெஷல் ஆஃபர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், என்டோர்ஸ்மெண்ட், ஃப்ரீ கிஃப்ட்ஸ், லீஃப்லெட்ஸ், பேம்ப்ளெட்ஸ், நீங்க பாருங்க கொண்டோலாஸ் எல்லாம் பெருசா பெரிய வேன்ல எல்லாம் கலர்ஃபுல்லா அடிச்சு ஊர்வலம் போய் எல்லாமே ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜி ஒன்று. பட் இந்த பீப்புள், எம்ப்ளாயீஸ், மேனேஜ்மெண்ட், கல்ச்சர், கஸ்டமர் சர்வீஸ், எந்த விதத்துல நீங்க அந்த கஸ்டமர் இது நடக்குது, அப்ப யார் யார் என்னென்ன மாதிரி செய்றீங்க, யார் யார் என்னென்ன மாதிரி இது நடக்குது, யார் இது ஹேண்டில் பண்றா, எந்த விதத்துல நீங்க எம்ப்ளாயீஸ் யார், குவாலிட்டி என்ன அவங்களுடைய, எந்த விதமான குவாலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பத்தி இந்த பீப்புள்ஸ் ப்ராசஸ் கண்டுபிடிக்கும். இந்த ஸ்பெசிபிக்கலி பேங்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையில நாங்க சர்வீஸ் எம்ப்ளாயீஸ் வந்து ரொம்ப முக்கியமான, அவங்களோட ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சர்வீஸ் பண்ற ஆக்கள்கிட்ட குவாலிட்டிஸ் இல்லை. ப்ரோசஸ், என்ன மாதிரி ப்ரோசஸ் நடக்குது, ஒரு இந்த பர்டிகுலர் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்றது ஈஸியா, ஒரு ஸ்டெப் 1 2 3 வந்து ஒரு 10 ப்ரோசஸ், அந்த 10 ப்ரோசஸ் வந்து டைம் கன்சியூம் பண்ணுதா, 10 நாங்க 5 குறைக்க முடியுமா, குறைச்சா ஈஸியா அந்த ப்ரோசஸ் வேலை நடக்குமா? உங்களோட பேங்க்லயும் சம்டைம்ஸ் ஒரு கிரெடிட் அப்ரைசல் வந்தா, கிரெடிட் ஒரு லோன் கொடுக்கணும்னா என்ன மாதிரி ப்ரோசஸ் கூட 5 நாள் எடுக்குதா, 5 நாளா 3 நாள் ஆக்கினா உங்களுக்கு கூட நடக்குமா, அப்படி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இது ஆன்சர் பண்ணும். அடுத்து பிசிக்கல் என்வாயன்மெண்ட், ஸ்மார்ட், ரன் டவுன், இன்டர்ஃபேஸ், கம்ஃபர்ட், ஃபெசிலிட்டி. உங்களோட பிரான்ச்சை பாத்தீங்கன்னு சொன்னா என்ன மாதிரியான கம்ஃபர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் மேபி பீப்புள்ஸ் பேங்க்ல ஒரு வகையான என்வாயன்மெண்ட் ரெட் கலர்ல போட்டு மெரூன் கலர்ல இருக்கும், ஹெச்எஸ்பிசி ரெட்டா இருக்கும், மேபி யூனியன் பேங்க் கிரீனா இருக்கும். ஸோ ஒவ்வொரு கலர் ஆம்பியன்ஸ் இருக்கும். நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா என்ன மாதிரியான அவுட்லுக் இருக்குது, ட்ரெடிஷனல் அவுட்லுக்கா, மாடர்ன் அவுட்லுக்கா, ஏசி ஒர்க் பண்ணுதா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குதா, இப்போ கொரோனா பிசிக்கல் ப்ரிவென்ஷனுக்கா எல்லாம் கேர்ஃபுல்லா மாஸ்க் எல்லாம் போட்டுருக்காங்களா, இது எல்லாமே அந்த ஒரு பிசிக்கல் எவிடன்ஸ் அப்படின்ற ஒரு என்வாரன்மெண்ட் அதுல வரும். ப்ராடக்ட் இட் செல்ஃப் மெயினானது ப்ராடக்ட், சாரி இதுதான் ஸ்டார்டிங் சொல்லியிருக்க வேண்டும். டிசைன், டெக்னாலஜி, கன்வீனியன்ஸ், வேல்யூ, குவாலிட்டி, பேக்கேஜிங், பிராண்டிங், என்ன மாதிரியான ப்ராடக்ட் நாங்க ஆஃபர் பண்றோம். பேங்கிங்கை பொறுத்தவரையில பார்த்தோம்னு சொன்னா இந்த ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்குதா, ஈஸியா இருக்குதா, இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்குது, காம்படிஷனோட ஒப்பிடும் போது எங்களோட ப்ராடக்ட் எந்த லெவல்ல இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த 7 P's நான் முதல்ல சொன்ன மெயின் 7 P's. இந்த 7 P's தான் இந்த மார்க்கெட்டிங்கான மெயின் பில்லர்ஸ், மார்க்கெட்டிங் மிக்ஸுக்குரிய பேசிக் மிக்ஸ். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சோஃபா? Any doubts so far? Marketing mixல doubts எதுவும் இருக்கா? இது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். ஸோ
revision academic சம்பந்தப்பட்ட revision subject. So any doubts so far, Bhavani? இல்ல மேடம். இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ் பத்தி படிச்சிருக்கீங்களா முந்தி? மேடம் படிச்சீங்க. ஓகே. So ஏதாவது doubts இருக்கா? And Rashmina, any doubts? Okay, good. So இதை நீங்க கண்டிப்பா பாத்துக்கொள்ளுங்க. ஏதாவது எக்ஸாம் ஈவன் பேங்கோட சேர்ந்த மாதிரி எக்ஸாம்பிள் ரெடி பண்ணி வைக்கிறதும் ஐடியல். ஐ வுட் சே நான் எக்ஸாம் இருந்தா கூட சிலோட கேட்பேன். ஓகே, ஒரு பேங்க் பிரான்ச்சை பொறுத்து ஒரு பேங்க் பிரான்ச் உதாரணமா எடுத்து இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ் நீங்க ஒரு பிரான்ச் மேனேஜர் இருந்தா என்ன செய்வீங்க? மார்க்கெட்டிங் மேனேஜர் இருந்தா நீங்க எப்படி இந்த உங்களோட பிரான்ச்சை என்ன மாதிரி முன்னேற்றுவீங்க மார்க்கெட்டிங் மிக்ஸை வச்சு அப்படின்னு கூட கேள்வி வைப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கு ரெடியா இருக்கணும். இதுக்குரிய தமிழாக்கத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுங்க, நான் அதுக்கும் செய்த ரெடியா இருக்கேன். அடுத்தது மார்க்கெட்டிங் கான்செப்ட். இப்ப நாங்க மிக்ஸ் பார்த்துட்டோம். இந்த மிக்ஸ்ல என்ன கான்செப்ட், எப்படி மார்க்கெட்டிங்க செய்யறீங்க? முந்தின காலத்துல ப்ரொடக்ஷன் கான்செப்ட் இருந்தது, ப்ரொடக்ட் கான்செப்ட் வந்தது, அப்புறம் செல்லிங் கான்செப்ட் வந்தது, அப்புறம் மார்க்கெட்டிங் கான்செப்ட் வந்தது, சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் பிறகு வந்தது. இப்ப மார்க்கெட்டிங் மிக்ஸ் பேசிக் தானே. ஆனா என்னென்ன மார்க்கெட்டிங் செய்யறது, பிராக்டிக்கலா என்ன செய்யறது, மார்க்கெட்டிங்னு சொல்றோம் கதைக்கிறோம், அப்படி என்னதுதான் மார்க்கெட் பண்றாங்க என்றதுக்கான ஆன்சர் தான் டெக்னிக்கலா இது. முந்தின காலத்துல ப்ரொடக்ஷன் கான்செப்ட்னு சொல்றது ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு ஃபேக்டரியில சொல்லுவோம் ஒரு மாசத்துக்கு மினிமம் 5000 யூனிட்ஸ் போட்டா தான் வில்படும் அப்படின்றதுல ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா? சோ அது ப்ரொடக்ஷன் கான்செப்ட் அர்த்தம். ப்ரொடக்ட் கான்செப்ட்னு சொன்னா அந்த ப்ரொடக்ட குவாலிட்டியா கொடுக்கணும். ப்ரொடக்ஷனை விட அந்த ப்ரொடக்ட்ஸ்ல உள்ள என்ன சொல்றது, அதுக்குரிய ஐட்டம்ஸ் என்ன, அது என்ன மாதிரி பிராண்டிங் பண்ணணும், அந்த ப்ரொடக்டை மட்டும் மெயினா பண்றது. பிராண்டிங் விட ப்ரொடக்ட்ல அதோட வேல்யூஸ் என்ன, அதோட பிரைஸ் என்ன, அதுகளை பற்றி காமிக்கிறது. செல்லிங் கான்செப்ட் செல் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ப்ரொடக்ஷன் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அந்த ப்ரொடக்டை மட்டும் மெயின்லி கன்சிடர் பண்ணணும். செல்லிங் கான்செப்ட் விற்பனை செய்து கொண்டே இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ்க்கு அனுப்புறோமோ அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகும். மார்க்கெட்டிங் கான்செப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ்க்கு அது மட்டும் இல்ல, ப்ரொமோஷன் பண்ணணும், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ஃபுல் ஹோலிஸ்டிக் பிக்சர் பார்க்கணும். சமூக சந்தைப்படுத்தல் சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்டா. இப்ப நீங்க சர்டன் பிராண்ட்ஸ் பாப்பீங்க, சர்டன் ப்ராடக்ட்ஸ் அனிமல் டெஸ்டிங் இல்ல, மேக்கப் ஸ்டஃப் எடுத்து பாத்தீங்கன்னா சில மேக்கப் ஸ்டஃப்ல அனிமல் டெஸ்டிங், என்ன பாடி ஷாப் எல்லாம் எடுத்து பாத்தீங்க, சர்டன் பிராண்ட்ஸ் லைக் பாடி ஷாப், சர்டன் ஸ்பா சலூன், சர்டன் பிராண்ட்ஸ் ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அண்ட் நோ அனிமல் டெஸ்டிங் பெர்ஃபார்ம்ட் அப்படின்னு போடுவாங்க. ஏன் அது போடுவாங்கன்னா, நாங்க எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தவில்லை, சோஷியல் மார்க்கெட்டிங், ஒரு சமூகத்துக்கு நன்மை செய்யறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. கோ கிரீன், அதாவது பிளாஸ்டிக் இல்லாம கோ கிரீன் கான்செப்ட்ல செய்வாங்க, அதெல்லாம் சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட். ஸோ இப்படி இவால்வ் ஆயிட்டு கடைசியா சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ல நிக்குது. ஒவ்வொருத்தரும் இதே பிராக்டிஸ் பண்ணணும் இல்ல, ஆனா அவங்க என்னத்தை வச்சு பிராக்டிஸ் பண்றாங்கன்றத பொறுத்துதான் இந்த கான்செப்ட்ஸ் மாறுபடும். ஓகேவா? சோ இப்ப நான் ஒவ்வொரு என்ன உற்பத்தி கருத்து நுகர்வோர் கிடைக்கக்கூடிய மிகவும் விலையுள்ள தயாரிப்புகளுக்கு ஆதரவளிப்பாங்க. ப்ரொடக்ஷனை கூட்டிக் கொண்டே போடும். 5000 ப்ராடக்ட்ஸ் 50 ரூபாயில கொடுத்தா தான் இவ எடுப்பிடும் அப்படின்ற கான்செப்ட். தயாரிப்பு குவாலிட்டி, செயல்திறன், புதுமையான அம்சங்கள், தென் விற்பனை கருத்து, ஒரு பெரிய அளவான விற்பனை நடக்கிறது, சந்தைப்படுத்தல், அதே மாதிரி சமூக சந்தைப்படுத்தல். இந்த 5ஐயும் நீங்க நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு ரெடியாகி கொண்டு போய் எக்ஸாம்பிள்ஸோட ரெடியாகி வச்சுக்கொள்ளுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸும் கிளியரா? மார்க்கெட்டிங் பத்தி பார்த்தோம், மார்க்கெட்டிங் மிக்ஸ் பத்தி பார்த்தோம், சம்மரியா மார்க்கெட்டிங் கான்செப்ட் பத்தி பார்த்தோம். இது ஆல்ரெடி படிச்சது, பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் a overview again. கிளியரா? and clear? Rashmina clear? Bhavani? மேடம். ஓகே. ஸோ நீங்க இப்ப நான் ஃபாஸ்டா போனபடியா நோட்ஸ் ஒர்க்கா திருப்பி பாருங்க. இது வர நோட்ஸ் அனுப்பி அந்த டூல்ஸோட நோட்ஸ் இருக்கும், அது தவிர நீங்க ரீட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நோட்ஸ் கொடுக்க முடியும், நிறைய நோட்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு திகட்டிடும். ஸோ யூ ஹேவ் டு ரீட் மோர். அதே மாதிரி டெஃபினிஷன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, எக்ஸாம்பிள்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எந்த வகையான கொஸ்டின்ஸ் வந்தாலும் இந்த பேசிக் சரியா புரிஞ்சுங்கன்னா டக்குன்னு அப்ளை பண்ணி ஆன்சர் கூடியதா இருக்கும். ஓகேவா? Okay, so already 5:27, so I think time's up. இன்னைக்கு போதும் the revision. So I think probably next week
நெக்ஸ்ட் வீக் கிளாஸும் ரிவிஷன் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஃபாஸ்ட்ல போனோம்னா முடிக்கலாம். என்ன திருப்பி ஃபுல் டீட்டெயில போய் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை நினைக்கிறேன். ஒரு நாள் வராத ஆக்களுக்காகத்தான் அந்த மறந்துருப்போம், அதுக்காக சேர்த்துதான் நான் ரிவிஷன் கொடுக்குறேன். ஸோ டவுட்ஸ் எதுவும் இருந்தா as usual எனக்கு இமெயில் பண்ணுங்க, கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். பவானி ஏதாவது சொல்லிருக்கா? யூ ட்ரைங் டு சே சம்திங்? எஸ்கியூஸ் மேடம், நீங்க அந்த ஒரு நம்பரோட ஷேர் பண்ணி நீங்கள் அந்த கோஆர்டினேட்டர் நான் மிஸ் பண்ணிட்டு என்ன நம்பர்னு சொல்லிடுவா. நோட் 7 கொஞ்சம் ஐ திங்க் ஷேர் பண்ணது வந்து ரஷ்மினா நினைக்கிறேன். ஒன் மினிட் இது போட்டிருக்கிறாங்க. ஒன் மினிட் ரஷ்மினா போடுறேன். மிஸ்டர் கவிந்திர நாட் 740 166 122 166 நம்பர் எடுப்பு. யா, ஐ டோன்ட் ஹேவ் தி நம்பர் வித் மீ. போட்டுருங்க, மறுபடியும் போடுங்க, ஷாட்ல போடுங்க பாரு. ஓகே, நாட் 740 166 122. ஓகே, தேங்க்ஸ். இல்லாட்டி மிஸ்டர் மேனக்கா நினைக்கிறேன் பேர். யா, ஜெனரல் லைன்லேயே மடிச்சுப்பாங்க 2 பேர்ல ஒரு ஆள். ஸோ அடுத்த வீக் ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ரிவிஷன் முடிஞ்சா நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பேப்பர்ஸ். எங்களுக்கு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரலோட கிளாஸஸ் முடிக்க வேணும். ஸோ எங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ் எடுத்தா மிச்சம் ஐ திங்க் எஸ் எக்ஸாக்ட்லி ஒரு 3-4 கிளாஸுக்கு ரிவிஷன் செய்தோம்னா ஐ திங்க் கம்ப்ளீட் ஆயிடுங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த மோஸ்ட் கொஸ்டின், அதுக்கு எதுவுமே ஆன்சர் ரெடி ஆயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கிளாஸ் அப்படியே முடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வீக் எப்போட அநேகமாக கிளாஸ் முடிய வேணும். ஓகேவா? எனி டவுட் சோ ஃபார்? எவ்ரிவன் ஓகே? Okay, bye. So have a good evening. Next class is at 3:30 சந்திக்கலாம். Okay, madam. Thanks. Okay, all right. Call பண்ணுங்க, இல்ல message பண்ணுங்க, email பண்ணுங்க, so I can try to answer faster. Have a good evening.